நல்லது மாணவர்களே, நாம் இது ஆர்கானிக்குரிய மூன்றாவது வகுப்பு. ஆர்கானிக்கில் மூன்றாம் வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இதில் நீங்கள் விளங்கிக்கணும், முதல் 2 வகுப்பு யூனிட் 2 சார்ந்த சில ஆழமான விடயங்களை காய்ச்சோம். யூனிட் 2 சார்ந்த விடயங்கள் ஆழமானது இல்லை, பேசிக். இதுவும் மாணவர்களை யூனிட் 2 தான் படிக்கிறோம். யூனிட் 2 தான் இது, ஆர்கானிக் அல்ல. ஆனால் ஆர்கானிக் படிக்க தேவையான யூனிட் 2 இதான் நம்ம விளங்கிக்கொள்ளுங்க. இது முழுமையாக யூனிட் 2 சிலபஸ். நாங்கள் யூனிட் 2 தான் படிக்கிறோம். உங்களுக்குரிய என்ஐட ரிசோர்ஸ் புக்கில் நான் பக்கங்களை சொன்ன மாணவர்களை 68ஆம் பக்கத்துலேருந்து 71ஆம் பக்கம் வரையில் அவ்வாறு இருக்குது ரிசோர்ஸ் புக்கில். சரி, வருவோம். அப்போது இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், உண்மையில் ஆர்கானிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆர்கானிக்கை நோக்கி நல்ல நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நான் மாணவர்கள் இதை ஆரம்பிக்க முன்னே நீங்கள் உங்களோட டைமை பார்த்துக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன், இந்த 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 வீடியோ என்ன டைமில் போகுதுன்னு ஒருக்கா பார்த்துக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போ 1 மணிக்கு ஏன்னா 1 நிமிடம் 30 செகண்டா, ரைட். இதில் மாணவர்களே உங்களுக்கு தேவை என்னண்டா, இந்த டைமை நீங்கள் மார்க் பண்ணி இந்த போர்டில் இருக்கிறத இது அப்படியே நீங்கள் எழுத வேண்டியிருக்கு. விளங்குதா? இது அவ்வளோ வரைய வேண்டியிருக்கு. அதனால் இந்த டைமை இப்போ என்ன டைம் சொன்னீங்க, 1 நிமிடமும் 45 50 செகண்டா, அதை குறிச்சிக்கொள்ளுங்க. குறிச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்ல வந்தது, இறுதியாக நீங்கள் இதை உங்களோட நோட்ஸில் இப்போ நான் சொல்லும் பொழுது இதெல்லாம் நீங்கள் வரைய வேண்டி வரும். நான் அந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் நிறுத்தி போட்டு வரையணும். இல்லாமல் திரும்ப டைமை நாங்கள் வீணாக்கக்கூடாத மாணவர்களே. இல்லைன்னா இதோட இந்த முழு நாள் முழு வீடியோவும் முழு வகுப்பும் போயிடும், அதனால் வீணாக போயிடும். அதனால் நான் சொல்லிக்கிறேன், இதை நாங்கள் மேக்சிமம் பயன்படுத்துவோம். விளங்குதா? நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். அப்போ எங்களோட வகுப்பு சரியான பயனுடையதாக இருக்குது. எனக்கு ஒரு போதுமானவர்கள் இந்த இழுத்தடிக்கிற வேலை என்கிட்ட இல்லை, அவசியம் இல்லை. இறைவன் அருளால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது. இறைவன் அருளால் எவ்வளவோ எனக்கு இறைவன் தந்திக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இல்லை, இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் மாணவர்களை எங்களை நேரத்தை இயன்றால பயன்படுத்திக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்கிற போல் நீங்கள் என்ன செய்யணும், இதை போர்டில் இருக்கிறது அப்படியே நீங்கள் காப்பியில் எழுதணும், நோட்ஸில் எழுதணும். சரி, நிறுத்தி போட்டு எழுதணும். டைம் சரி தானே, 1 நிமிடம் 50 செகண்ட் 50 செகண்ட் ஆயுதோ நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, ரைட். இப்போ விடியத்துக்கு வாங்க. இங்கே என்ன இருக்குன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இதில் மாணவர்களே, கார்பனின் இதான் நம்மளோட ஹெடிங். அப்போ 3வது வகுப்பு ஆர்கானிக்கில். சரி, கார்பனின் அணு கலப்பின, இது அணு ஓபிட்டல் மாணவர்களே, இது கலப்பின ஓபிட்டல், ரைட். கலப்பின ஓபிட்டல்களின் சக்தி நிலைகள், ஓபிட்டல்களின் சக்தி உனத்திலையும் 1s2s2 பின்னு போப்போ சக்தி கூடிக்கொள்ளும். அதுலேயும் இங்கே நாங்கள் வரைகிறது கார்பனுக்கு 1s2s2 பின்னு வரும் பொழுது 1s அல்ல, வலுவளவோட்டு ஓபிட்டல். அது இங்கே ஹெடினுக்கு தேவையில்லை, தலைப்புக்கு தேவையில்லை, ரைட். விளங்கிக்கொள்ளுங்க. வலுவளவோட்டு ஓபிட்டல், இதை உங்களுக்கு தெரியும். வலுவளவோடு அந்த ஓபிட்டல்களின் சக்தி நிலைகள் தான் இங்கே போர்டில் நான் வரைஞ்சிக்கிறேன் உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு, ரைட். இதில் இது தரைநிலை, கார்பனுக்குரிய தரைநிலை உங்களுக்கு தெரியும். 1s2 சில வேளை சொல்லியிருப்பா மாணவர்களே, ரிசோர்ஸ் புக்கில் எங்களுக்கு அரட்டிய நிலை அவசியம் இல்லை, தரைநிலை மட்டும்னு சொல்லி சில இடங்களில் இருக்குது. நான் சொல்லிக்கிறேன், அது வேத நூல் அல்ல. 3ஆம் அலகு ஆரம்பிச்சிட்டிங்க, ரசாயன கணிப்புகள். அங்கே உங்களுக்கு அந்த வலுவலோட முக்கியத்துவம், தரைநிலை அரட்டிய நிலை, அரட்டல் இல்லையா, அரட்டிய நிலை இல்லையா, வலுவலவே பறந்துடும், ரைட். எனவே விளங்கிக்கொள்ளுங்க. சரி, ரிசோர்ஸ் புக் என்ன, சிலபஸ் என்னன்னு அடிக்கடி சொல்லிக்கிறேன், கவனம் வித்தியாசப்படுத்துங்க. விளங்குதா? சிலபஸ்னது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விரிவுரை லெக்சரர்ஸ், அவங்க தான் பேப்பர் தயாரிக்கிற கூட்டம், அவங்க சொல்கிறதான் சிலபஸ். விளங்குதா? என்ன சொல்கிறது ரிசோர்ஸ் புக், ரைட். இப்போ நாங்கள் வருவோம். இதில் மாணவர்களே, தரைநிலை கார்பனுக்கு வலுவளவோட்டில் 2s2p2, எனவே இதோட சோடியற்ற 2 வரும். இதோட சக்தி 2s2p சக்தி உங்களுக்கு 2s 2p சக்தி அதிகம். இது உண்மையில் கோலம். இந்த 3 டம்பல் நான் டம்பல் வரைய இல்லை, கோலமாக வரையில, வட்டம்னு சொல்லுங்களேன், வட்டமாக வரைவோம்.
ரைட். இந்த வட்டத்துக்குள்ள ஒரு சோடியம், அங்கே தனியில் இதை சொல்ல வெற்று ஓபிட்டல். வெற்று ஓபிட்டல். இனி நான் இதெல்லாம் எழுத போகிறேன்னா அப்போ இதை சொல்கிறது வெற்று ஓபிட்டல். என்ன தவிர வெற்று ஓபிட்டல் எப்போ தரை நிலையில். எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லிட்டோம் யூனிட் 3 வகுப்பில் தெளிவாக சொல்லிக்கிறேன். கார்பனுக்குரிய மாறா வலுவலு 4 காரணம் கார்பன். நான் அடிக்கடி சொல்லி கார்பனுக்குரிய ரசாயனம் படிக்கிற மாணவர்களை தெளிவாக இருக்கணும். கார்பன் எப்போதும் அரட்டிய நிலையில் தான் ரசாயன பிணைப்புகளை உருவாக்கும். அது காரிய வைரத்துக்குள்ளேயும் அப்படித்தான். அதனால தான் கார்பனுக்கு எப்போதும் 4 பிணைப்பு வருகிறது. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் அரட்டிய நிலை என்னன்னு சொல்லி 2s1 2p3. இந்த அரட்டலை பற்றி மாணவர்களை திரும்பவும் சொல்கிறேன். 3ஆம் அளவுக்குரிய வீடியோக்கள் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. யாரும் 3ஆம் அளவு படிக்காவிட்டாலும் நான் ஏதோ யூடியூப்பில் போட்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிட்டுது. ரைட். பாருங்கள், தாராளம் பார்த்து விளங்கிக்கொள்ளுங்க. மாணவர்கள் எப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், கவலை வரும் நான் சொல்லும் பொழுது ஆனாவுக்கு பிறகுதான் ஆவண்ணா, அதுக்கப்புறம் தான் ஈனா. ஒரே முறை ஈனா படிக்க முடியாது. எப்போவும் அடிப்படைகள் சரியாக விளங்கிக்கொள்ள மாணவர்கள். இது மேஜிக் இல்லை, ஏ லெவல். விளங்குதா? இறைவன் அருள் உங்களுக்கு தேவை. என்ன எதுக்கு தேவை? பேசிக்கு சரியாக விளங்க. பேசிக் சரியாக போட்டிங்களா பின்னுக்கு அப்படியே பில்டிங் ஏறிக்கிட்டு போயிடும். விளங்குதா? ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் சொல்லிக்கிறேன், ஞாபகம் இருக்கும். பாஸ் பேப்பரில் வந்த கேள்விகள் எல்லாம் வச்சு கேள்விகளால் நோட்ஸை தயாரிக்கிறது. நோட்ஸை தயாரித்து அதுக்கு இந்த என்னோட ரிசோர்ஸ் புக்கை இணைச்சிக்கிறது. இணைச்சி படிப்பிச்சு விட்டால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? அந்த நோட்ஸால் அப்படி படிப்பிக்கப்படுற நோட்ஸால் எல்லா பாஸ் பேப்பர்களுக்கும் உடனே விட வரும். என்ன சொல்லுங்க? சார் நோட்ஸ் சூப்பர் நல்லா இருக்குது, சார் படிப்பிக்கிற நல்லா விளங்குது, நோட்ஸ் சரியான பிரயோசனம் சொல்லுவீங்க. விளங்குதா? எது வரையில்? அந்த பாஸ் பேப்பரை செய்யும் வரையில். புதிய ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டீங்களோ, 2021 எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் உட்காந்துனீங்களோ, அப்போ தான் நட்சத்திரம் விளங்கமாக நிற்கணும். அதான் உண்மை. உங்களால் அதை அந்த நோட்ஸை வச்சு 1000 பாஸ் பேப்பர் கேள்வி செய்யலாம். 1001ஆம் கேள்வி வந்தால் வாழ்க்கை இருக்கு. காரணம் என்ன? அந்த நோட்ஸே தயாரிக்கப்பட்டிருக்குது. பாஸ் பேப்பரால் நடந்த எக்ஸாமுக்குரிய கேள்வி எல்லாம் எடுத்து விடைகள் எல்லாம் எடுத்து ஒரு பல்க் ஆக்கி போட்டு சாம்பார் ஆக்கி அதில் இருந்து ஒரு நோட்ஸை தயாரித்து எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு படிப்பிக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக பாஸ் பேப்பர் செய்யலாம், நல்லா இருக்குது நோட்ஸ்ன்னு சொல்லி சாருக்கு நீங்கள் பிரார்த்தனையும் செய்வீங்க. ஆனால் அந்த பிரார்த்தனை ஒருபோதும் சாருக்கு போய் சேராது. ஏண்டா? படிச்ச இறைவனுக்கு தெரியும் இவர் காட்டுறது சுத்தமாத்துன்னு சொல்லி. ரைட். மாணவர்கள் அடிக்கடி சொல்லுங்கள், சிலபஸை படிங்க. கஷ்டமான விஷயம் அல்ல இது, பெரிய கஷ்டம் இல்லை, மேஜிக் இல்லை. ஆனால் உண்டு. ஆனால் அவனா ஈனா போகணும், படிச்சுக்கிட்டு போகணும். ஒரே முறை நான் ஆர்கானிக் படிக்கிறேன்னு படித்து நீங்களோ எங்கேயோ போய் முட்டி மோதத்தான் போகிறீங்க. சரி மாணவர்களே, நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவன் அருளால். இவ்வளோ காலம் இதுகளை என்னுடைய மாணவர்கள் தனியாக அனுபவித்தது. இன்றைக்கி இந்த இலங்கை பூராக என்ன பல ஆயிரம் மாணவர்கள் அனுபவிக்கிறீங்க. உண்மையில் எனக்கு சரியான திருப்தி மாணவர்களே. இறைவன் தந்த அருக்கூடிய உங்களுக்கு இவ்வாறு எனக்கு தரக்கூடிய வாய்ப்புன்னு கிடைச்சிட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நல்லது. உழைப்பு விட மாணவர்கள் அதான் உள்ளதுக்கு மாபெரும் திருப்தி. எனக்கு உண்மையில் சரியான சந்தோஷம். நல்ல மனம் நாங்கள் வருவோம். இதில் வலுவலோடு நாங்கள் சொன்னீங்க அரட்டிய நிலை. இப்போ 2s2p அண்ட் இது அணு நிலைகள்னு சொன்னீங்க. அணுவுக்குரிய அணுநிலையில் வலுவலுவோட்டு ஆர்பிட்டல்களின் சக்தி, அங்குள்ள இலத்திரங்கள், இது வெற்று ஆர்பிட்டல். ரைட், எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் வரோம் கலப்புக்கு வரோம். முதல்ல நாங்கள் வர போகிறீங்க மாணவர்களே sp கலப்புக்கு ஒரு உதாரணம் நான் எழுதிக்கிறேன். C2H2 அசட்ரலின்னு சொல்கிறீங்க அல்லது எத்தைன்னு சொல்கிறீங்க. படிப்பும் தொடர்ந்து இதான் sp கலப்புன்னு சொன்னமான இதில் விளைக்கணும். சின்ன பிரச்சனைகள் குழப்பிக்காதீங்க. 2s பாருங்கள், எல்லா 2sம் ஒரே கிடை. நீங்கள் வரையும் போது ஒரே கிடையில் வரையணும். 2p எல்லாம் ஒரே கிடை. என்ன 2s2p கலப்பு நிகழ்றதுனால உபப்படிகள் பிரதான படிகளின் சக்தி பெருமானம் மாறாது. இதை நான் சொல்றதுக்காக பாடமாக்குறதல்ல. அணு நிறமாலை, நீல்போர், ஐதரசன் சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம், முதலாம் சக்தி மட்டம், 2ஆம் 3ஆம் சக்தி மட்டம், சக்தி பெருமானம் அதை கணிக்கிறது. நான் நிறமாலை நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு தந்ததுக்கு விடைகளும் தந்து விட்டேன். அணு நிறமாலை 1.3 மாணவர்களே, அதை சும்மா ஏதோ சொல்லி பாடமாக்கின கொடுத்துட்டு விளங்காத மன்னிச்சு கொள்ளுங்க.
அணு நிறமாலையை விளங்கி படித்து கணிப்பு செய்த கூட்டத்துக்கு ரீட்ஸ்பர்க் மார்ல் இதெல்லாம் பயன்படுத்தி வடிவாக கணிப்பு செய்து ஒவ்வொரு சக்தி மட்டங்களை சக்தி பெருமானங்களை கணிச்ச கூட்டத்துக்கு நான் சொல்ல தெளிவாக விளங்கும். அவங்கள நான் இவ்வளோ நேரம் எடுக்க தேவையில்லை, விளங்கும். ஏன் இங்கே 2p எல்லாம் ஒரே கிடை, 2s ஏன் ஒரே கிடைன்றது அவங்களுக்கு விளங்கும். தயவு செய்து அணு நிறமாலை முன்னதான் பண்பறி, இப்போ அளவரி இருக்கு மாணவர்களே, தயவு செய்து காணப்படுங்க. படிச்சிருந்தீங்க இதன் சந்தேகங்கள் உங்களுக்கு வராது. ஏன் 2p எல்லாம் ஒரே கிடையதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ரைட், வருவோம். அதாவது பிரதான படிகள் உபப்படிகளின் சக்தி எதில் தங்கியிருக்குது, அதான் போர் நீல் போர் சமன்பாடு. ரைட், வருவோம். இப்போ மாணவர்கள் நான் சொல்ல எஸ்பி கலப்பு நிலை. எஸ்பி கலப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கார்பன் சுற்றி 2 அணுக்கள், இது தெளிவானது. அடுத்த மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்போதும் 2 அணுக்களுக்கு இடையில் ஒரு சிக்மா இருக்கு. மேலதிக பிணைப்பு இருந்தால் அது பை பிணைப்பு. ஏன்னா 2 சிக்மா 2 பை மொத்தம் 4 பங்கீட்டு வலு பிணைப்பு வரும். ஏன்னா கார்பனுக்கு 4 பங்கீட்டு வலு பிணைப்பு. எஸ்பி கலப்பு நிலை. எஸ்பி கலப்புன்னு சொன்ன நான் சொல்லிக்கிறேன், இது 2s 2p எஸ்ஸும் பியும் ஒரு எஸ் ஒரு பி கலக்கப்பட்டால் அதன் சக்தி சரியாக எஸ்பி கலப்பு நடுவில் வரும். இந்த 2க்கு நடுவில் வரும் எஸ்பி கலப்பு ஒபிட்டல்களின் சக்தி. உண்மையில் இப்படி வட்டம் அல்ல, ஏன்னா கலப்பு ஒபிட்டல் வட்டம் அல்ல, ஏன்னா இதான் வடிவம். இதுதான் கலப்பு ஒபிட்டலின் வடிவம். இதுக்கு அடுத்து இப்போ நான் இதை முடிச்சு போட்டு அடுத்து போகிற மாதிரி ஒபிட்டல் வடிவத்துக்கு போகிறேன். கவனம், அவசரப்படாதீங்க. சரி, அப்போ இந்த இதை நான் வட்டத்தில் போட்டிக்கிறேன், பரவாயில்லை. அப்போ எஸ்பி கலப்புன்னு சொன்னாங்க 2 ஒபிட்டல் வரும். அப்போ பாருங்கள், இந்த நிலையில் தான் கலப்புக்குட்படும், இந்த நிலை அல்ல, இது தரைநிலை. ரைட், அரட்டிய நிலையில் தான் கலப்பு நிகழும். எஸ்பி கலப்புன்னு ஒரு எஸ்எம் ஒரு பிஎம் கலக்கம் கலந்தால் 2p எஞ்ச், அல்ல இந்த எஸ்எம் பிஎம் கலந்தால் 2p எஞ்ச். இது அட்டமிக் ஆர்பிட்டல். சரி, இது வந்து கலப்பு ஆர்பிட்டல். அடுத்து நாங்கள் வரோம், இது sp2 கலப்பு. sp2 கலப்புன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், பீண்ட செல்வாக கூடுது, பீண்ட எண்ணிக்கை கூடுது, எனவே சக்தி கூடும். சக்தி கூடுதனால sp அதே கிடையல்ல, sp2 கலப்பு அதை விட சற்று மேலே வரும், சக்தி கூடிக்கொள்ளும். இதை நான் சொல்லிக்கிறேன், சக்தி. ரைட், சக்தி கூடிக்கொள்ளும், எனவே அது இதை விட இந்த கிடையை விட சற்று மேலே போயிடும். sp2 கலப்பு. sp3 கலப்பு பாருங்க, இது ஒரு sp3 கலப்பு. ரைட், அதனால அது இது sp நடுவில், sp2 சற்று மேலே, sp3 இன்னும் மேலே போயிடும். அப்போ sp இவ்வாறு இது புள்ளிகள் உங்களுக்கு விளங்குதோ தெரியல, கவனம். sp2 அதை விட சற்று மேலே இவ்வாறு புள்ளிகளால் காட்டிக்கிறேன். sp3 இன்னும் மேலே போயிடும், p நோக்கி போயிடும். ரைட், அப்போ உங்களுக்கு விளங்கணுமானவர்களே, sp2 sp3ன்னு போக ஆர்பிட்டல்களின் சக்தி, கலப்பு ஆர்பிட்டல்களின் சக்தி கூடும். பாருங்க, இந்த நீளத்தால சொல்லிக்கிறேன், இது sp கலப்பு ஆர்பிட்டல் வடிவம், இது sp2 கலப்பு ஆர்பிட்டலின் வடிவம், sp3 கலப்பு ஆர்பிட்டலின் வடிவம். sp2 sp3ன்னு போக அந்த பீன்றது உங்களுக்கு தெரிந்த டம்பல், அதனால் அந்த நீளத்தில் பாருங்க, அந்த நீல நிறம் அதுக்குரிய நீளமும் அந்த பக்கம் கூடுது. ஏன்னா ஒபிட்டல் சற்று நீட்சி அடையுது, ஒன்று. சரி, அப்போ sp sp2 sp3க்கு ஆர்பிட்டல் நீட்சி அடையுது. ஆர்பிட்டல் நீட்சி அடையும் போதுமான பிணைப்பட நீளம் இது உங்களோட டியூட்டில் நினைக்கிறேன்னு பார்த்துக்கொள்ள, நான் ஆர்கானிக் டியூட் அனுப்பியிருக்கிறேன். அநேகமாக என்னுடைய ஞாபகப்படி 21ஆம் இதோ இருக்கும் பாருங்கள். பிணைப்பு நீளம், பிணைப்பு பிரிகை சக்தி. பிணைப்பட நீளம் 106 பிகோமீட்டர், 108.7, 109.4 பிகோமீட்டர். இவ்வாறு உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களோட ரிசோர்ஸ் புக்லேயும் 71ஆவது பக்கம் மேலே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. முதல்ல இது sp3 sp2 sp3 sp2 அந்த ஒபிட்டோட வடிவம் எப்படி அந்த நீட்சி. அப்போ sp2 sp3 வர ஒபிட்டோட நீட்சி கூடுதோ, பிணைப்பட நீளமும் கூடிக்கொள்ளுதோ. அதே நேரம் பாருங்க, sp2 sp3 போப்போ சக்தி கூடுதோ. எங்கெல்லாம் சக்தி கூடுதோ அங்கு உறுதிப்பாடு குறையும். ஏன்னா அந்த பக்கமாக பிணைப்பட உறுதி குறைந்தா இலகுவா நாங்கள் பிரிக்கலாம். பிணைப்பை பிரிக்க தேவையான சக்தி ஒளியாக நான் கொடுக்க வேண்டிய சக்தி கிலோ ஜூல் பர் மோல் குறைவடையும். ஆகவே பிணைப்பு வலிமை, அதாவது பிணைப்பை பிரிக்க தேவையான சக்தி
இந்த பிணைப்பை பிரிக்க இந்த சிஹெச் போன்ற பிரிக்க 586, அடுத்த சிஹெச்சுக்கு 465, இந்த சிஹெச்சை பிரிக்க இந்த 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 சிஹெச்சுக்கு மாணவர்களே 586 கிலோ ஜூல் தேவை ஒரு மோல் பிரிக்க. இந்த சிஹெச்சை பிரிக்க 465 கிலோ ஜூல் per mole. இந்த சிஹெச்சை பிரிக்க 423 கிலோ ஜூல் per mole போதும். அதாவது பீண்ட செல்வாக்கு கூட சக்தி கூடுது, சக்தி கூட வலிமை குறையுது. எனவே பிரிக்க தேவையான சக்தி குறையுது, பிணைப்புட வலிமை குறையுது. அதே நேரம் பிணைப்புட நீளம் கூடுது. சரி, திரும்ப வருவோம். இந்த காபனுக்கு வாங்க. இந்த காபனுக்கு எழுதினமானவர்கள் இது இந்த காபன் ஒரு எஸ்பி கலப்புன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு எஸ்பி கலப்பு. ஏன்னா 2ஆம் வகுப்பு நான் தெளிவாக சொல்லிட்டேன். கலப்புகளை எழுத சொல்லி நோட்ஸ் எழுதிருப்பீங்க. ஏன்னா நான் அந்த எத்தனை நிமிடம் மறந்துட்டேன், 22ஆம் நிமிடமா, அது அவ்வளோ எழுதிருப்பேன் மாணவர்களை. தயோசல்பேட் ஓசோன் என்ன சொல்லிக்கிறேன், அதெல்லாம் வரைஞ்சி கலப்பெல்லாம் குறிச்சிருப்பீங்க. என்ன அந்த அதுதான் உங்களோட கடைசியாக நீங்கள் 2ஆம் வகுப்பில் எழுதின நோட்ஸ் கவனம். அந்த கலப்பெல்லாம் எழுதி நீங்களே எஸ்பி டிஎஸ்பி சொன்னீங்களே, SP3D அப்படியெல்லாம் ரைட். அதெல்லாம் முடியத்தான் இப்போ நான் சொல்லியிருந்த நோட்ஸ் எழுதணும். இது 3ஆம் வகுப்பு ரைட். இப்போ இந்த காபனை பாருங்கள், இது ஒரு எஸ்பி கலப்பு. எஸ்பி கலப்புன்னு சொல்லி வரும் பொழுதோ ரைட், 2 கலப்பு ஒபிட்டல், 2 கலப்பில் ஈடுபடாத அணு ஒபிட்டல் இருக்கு. இந்த சிவப்பு இந்த அணு ஒபிட்டல்களால் 2 பை பிணைப்பு உருவாகும். பாருங்கள், 2 பை பிணைப்பு, இந்த 2 பை பிணைப்பும் இதால் தான் உருவாகும். 2 பை பிணைப்பு, 2 பை பிணைப்புகள் அந்த இந்த 2ஆல் உருவாகும். எனவே இந்த அணு மீது 2 பை பிணைப்பு இருக்கு, 2 சிக்மா பிணைப்பு இருக்கு. இந்த காபன் அணு மீது 2 நீல நிறம் 2 சிக்மா இருக்கும். இந்த நீலத்தால் பிடிக்கிற கோடுகள் 2 சிக்மா இருக்கும், 2 சிவப்பு, 2 பை பிணைப்பு இருக்கு. இந்த காபன் அணுவை சுற்றி, இந்த அணுவை சுற்றி, அந்த ஒரு அணுவை சுற்றி ரைட். இந்த அணு என்ன கலப்பு சொன்னீங்க? 3 அணுக்கள். sp2 கலப்பு. sp2 கலப்பு பாருங்க, sp2 கலப்பு. அப்போ எஸ்ஸும் 3 பியும் இருக்குது, எஸ்ஸும் P2ம் கலக்குது. அப்போ ஒரு பி சுயாதீனமாக இருக்குது, அட்டமிக் ஆர்பிட்டலாக இருக்குது. இது அணு ஆர்பிட்டல், இது கலப்பு ஆர்பிட்டல், இது ஹைப்ரைட் ஆர்பிட்டல், இது அட்டமிக் ஆர்பிட்டல். சரி, இந்த ஹைப்ரைட் கலப்பு ஆர்பிட்டல்கள் 3ஆல் என்ன உருவாகும்? அந்த காபனை சுற்றி, இந்த காபனை சுற்றி 3 சிக்மா உருவாகும். இது 3 சிக்மா உருவாகும். இந்த காபனை சுற்றி 3 சிக்மா. கலப்பில் ஈடுபடாத அணு ஆர்பிட்டலான மாணவர்கள் இது ஒரு பை பிணைப்பு உருவாகும். ஒரு பை பிணைப்பு, ஒரு பை பிணைப்பு. எனவே இந்த ஒரு காபனணு மீது 3 சிக்மா ஒரு பை பிணைப்பு, 3 சிக்மா ஒரு பை பிணைப்பு வரும். 3 சிக்மா ஒரு பை பிணைப்பு ரைட். அடுத்து வருவோம் sp3 கலப்புக்கு வாங்க. sp3 கலப்புல மாணவர்கள் இந்த ஒரு அணு மீது sp3 கலப்புனா என்ன? இந்த எஸ்ஸும் P3 மூன்றுமே கலக்குது. கலந்த அளவு எங்கே வரணும் அது உங்களுக்கு தெரியும். அப்போ எத்தனை கலப்பு ஆர்பிட்டல்? 4. இந்த 4ஆல் என்ன உருவாகும்? 4 சிக்மா பிணைப்புகள் உருவாகும். காபனுக்கு கதைக்கிறேன், காபன் அணு மீது 4 சிக்மா பிணைப்பு உருவாகும். எனவே இந்த காபன் அணு மீது இவ்வாறு 4 சிக்மா பிணைப்புகள் உருவாகும் அந்த காபனை சுற்றி. ஏன் அது ஒரு sp3 கலப்பு. சரி, இப்போ மாணவர்களே நான் இதில் உங்களுக்கு சொல்ல வழிகிட்டது, இந்த பக்கம் இந்த 3 கலப்பு நிலைகள், இது அணுநிலைகள், தரைநிலை அரட்டிய நிலை, அது கலப்பு நிலை. அந்த போர் நீள்போர் அணு நிறமாலை அந்த கொள்கையின் படி 2s எல்லாம் ஒரே கிடை, 2p எல்லாம் ஒரே கிடை. ஆனால் கலப்பு நிகழும் போது அது மாறிக்கொள்ளும். இதை நாங்கள் சொன்னது. அப்போ தரை அரட்டிய sp கலப்பு நிலை, sp2 கலப்பு நிலை, sp3 கலப்பு நிலை அது விளங்கும் ரைட். இதெல்லாம் உங்களால் எழுதிக்கலாம். வெலுவல ஓடு அதுவும் சரி. இங்கே ஒரு காபனை சுற்றி 2 சிக்மா 2 பை, ஆகவே 4 பங்கீட்டுவலை பிணைப்பு. இந்த ஒரு காபன் மீது 4 பங்கீட்டுவலை பிணைப்பு. இந்த காபன் மீது 3 சிக்மா, ஏன்னா 3 சிக்மா ஒரு பை, அங்கே 4 பங்கீட்டுவலை பிணைப்பு. இங்கே 4 சிக்மா, அதாவது 4 பங்கீட்டுவலை பிணைப்பு. சரி மாணவர்களே, நான் இந்த விடயங்களைத்தான் இதில் சொல்ல வழிகிட்டது ரைட். அப்போ உங்களுக்கு இந்த பகுதி முடியுது. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பாதிக்கு போகிற மாணவர்களே, ஒபிட்டல்களின்
பரம்பலுக்குரிய ஒரு முக்கியமான பகுதி. ரைட், இதை நான் சொன்னதை கவனமாக ஆரம்பிக்கும் போது நான் 2 நிமிடம் இதோ 1 நிமிடமும் 50 செகண்ட். சரி, அந்த இடத்துல போய் இந்த படத்தை கோணமாக நீங்கள் அவ்வளோ கொப்பியில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச பிறகு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எழுதணும். இப்போ திரும்ப டைமை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்ன டைம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அப்போ 20ஆம் நினைக்கிறேன் 20ஆம் நிமிடம் என்ன 10ஆம் செகண்ட் ஏதோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நீங்கள் நிறுத்தி போட்டு வரைஞ்ச முடித்த பிறகு திரும்பி இதுக்கு வந்து நான் இப்போ சொல்ல நோட்ஸை எழுதணும் மாணவர்களே. ரைட், எழுதுங்க. இப்போ திரும்ப இந்த நோட்ஸை கீழே கீழே எழுதிக்கணும். அந்த பக்கமாக இவ்வாறு என் கீழே அவ்வளோ வரைஞ்ச பெருமான கீழே இவ்வாறு காட்டி எழுதுங்க. இப்படி காட்டி போட்டு கீழே எழுதுங்க. தவளம் எழுதணுமா? இதெல்லாம் வரைங்க. இதெல்லாம் வரைஞ்சி இந்த வடிவம் நீளம் என். ரைட், அவ்வளோ வடிவம் இவ்வாறு இருக்குது. நீளம் இப்படி மாறுது. ரைட், வலிமை பிணைப்பு பிரிகை சக்தி இங்கே பிகோமீட்டர் கிலோ ஜூல் பெர் அவ்வளோ எழுதுங்க. அவ்வளோ முடிச்சு போட்டு இப்போ நான் கீழே சொல்ல இந்த நோட்ஸை எழுதணும். ரைட், கீழே எழுதணும். இவ்வாறு SP2, SP3 என்பவற்றிற்கு முறையே SP, SP2, SP3 என்பவற்றிற்கு முறையே சக்தி அதிகரிப்பதுடன் உறுதிப்பாடு குறைவடை. எனவே பிணைப்பு வலிமை பிணைப்பின் பிரிகைக்கு தேவையான சக்தி குறைவடையும். பிணைப்பு வலிமை பிணைப்பின் பிரிகைக்கு தேவையான சக்தி குறைவடையும். பிணைப்பின் பிரிகைக்கு தேவையான சக்தி குறைவடையும். அப்படி ஒரு வரை நீங்கள் எழுதிக்கணும் கீழே. சரி, ஆனால் நீங்கள் பிணைப்பு நீளம் இருக்குது, வலிமை நீளம் இருக்குதானே, எல்லாம் எழுதிட்டீங்க மாணவர்கள். எழுதி கொடுத்தா இப்போ நான் சொன்ன விஷயத்தை இதுக்குள்ளே எழுதிக்கணும். ரைட், இப்போ நாங்கள் அடுத்து இந்த ஒபிட்டல்களின் பரம்பலுக்கு வரப்போகிற மாணவர்களே முக்கியமான பகுதிகள் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள். தொடர்ந்து பார்க்கத்தானே போகிறோம். ரைட், அடுத்துக்கு வரும். நல்லது, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். பாருங்கள், இப்போ மாணவர்கள் நான் இங்கே சொல்ல வர்றது இந்த ஹெடிங்கை கவனமாக எழுதி கொடுங்கப்போ. கார்பனின் அணு கலப்பின அணு ஓபிட்டலும் இங்கே இருக்குது மாணவர்களே. கலப்பின ஓபிட்டலும் இருக்குது. அணு கலப்பின ஒபிட்டல்களின் வடிவங்கள் தலைப்பு சற்று பெருசாக இருக்குது, பரவாயில்லை. கார்பன் அணு மீது அவற்றின் பரம்பல். நீங்கள் 2-3 வரையினா பரவாயில்ல எழுதி கொள்ளுங்க. தலைப்பு நாங்கள் என்ன படிக்க போகிறோன்ற விஷயம். சரி, திரும்ப சொல்ல. கார்பனின் அணு கலப்பின ஒபிட்டல்களின் வடிவங்கள், கார்பன் அணு மீது அவற்றின் பரம்பல். ரைட், இப்போ நான் கதைக்க போகிறோம் SP கலப்பு. கார்பன் வெலுவலோட்டில் 4 ஒபிட்டல். SP கலப்புண்டால் SM ஒரு P தான் கலக்க போகுது. S கோலம், P டம்பல், அது உங்களுக்கு தெரியும். இது அணு ஒபிட்டல்கள் SMP. கலப்பு ஒபிட்டல்கள் உங்களுக்கு தெரியும். SMPயும் கலந்தால் வருவது இவ்வாறான வடிவம். ரைட், அதுவும் சரி. கலப்பு ஒபிட்டல்கள். அடுத்து தேவை இந்த கலப்பு ஒபிட்டல்கள் அந்த கார்பன் அணு மீது எப்படி பரம்பி கிடக்கு, அணு மீது எவ்வாறு பரம்பும். கவனமானவர்களே, வரையப்புறன் பாருங்க. கார்பன் அணு மீது ரைட் ஒரு ஒபிட்டலை நான் இவ்வாறு வரைகிறேன். இந்த இடத்துல இந்த புள்ளி பாருங்க, கோண பாருங்க, இதில் தான் அணு இருக்குன்னு கற்பனை செய்யுங்க. இதான் அணு மீது ரைட் ஒரு ஒபிட்டலை வரைஞ்சிட்டீங்க. இப்போ நாங்கள் அடுத்த ஒபிட்டலை வரைய போகிறோம். அடுத்த ஒபிட்டல் அந்த அணு மீது பாருங்க, இதான் அணு, இதுதான் அந்த அணு. ரைட், அந்த அணு மீது அடுத்த ஒபிட்டல் இது எப்படி ஆரம்பிக்கணும்னு கோண பாருங்க. இவ்வாறு நீங்கள் வரையணும். வரைஞ்ச பிறகு இரண்டை இவ்வாறு நாங்கள் இணைச்சால் மேலே பரவாயில்லை. இவ்வாறு நாங்கள் இணைச்சா மாணவர்களே சரியாக ஒரு நேர்கோட்டின் வழியே இருக்கு. இப்போ இந்த கோணம் 180 பாகை. ஏன்னா அந்த கோணம் 180 பாகை நினைக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லுங்க இடம். சரி, அப்போ மாணவர்கள் இதான் அந்த ஒபிட்டான வடிவம் எங்களுக்கு. சரி, அப்போ அணு மீது கலப்பு ஒபிட்டல்களின் பரம்பல் நேர்கோட்டின் வழியே இருக்கு. சரி, இவ்வளோதான் அதுக்குரிய விஷயம். SP கலப்புன்னு சொன்னால் இப்போ விளங்கிக் கொள்ளுங்க.
ஒரு எஸ் ஒரு பி கலந்த பிறகு இந்த வடிவம் எப்படி அந்த அணு மீது அந்த ரெண்டும் பரம்புது. ரைட், இதை நாங்கள் சற்று திரும்பவும் இரண்டாம் அலகு 21 மாணவர்கள் கோயிக்கக்கூடாது, வேகமாக என்ற எல்லாருக்கும் தேவையானபடியும் நீங்கள் படித்தது இன்னும் ஒரு தெளிவு உங்களுக்கு வரும், அதுக்காக சொல்லிட்டு போகிறேன். மன்னர் பொதுவாக எங்களோட கெமிஸ்ட்ரியில் இந்த கூற்று காரணங்கள் இந்த பிரச்சனை பலர் விடுறது என்ன, மையானி எஸ்பி கலப்புன்னு சொன்னால் அந்த அணு மீதுள்ள ஏனைய அணுக்கள் எப்போதும் நேர்கோடு. கூற்று சரி. மையானி எஸ்பி கலப்புன்னு சொன்னால் அதன் மீது ஏனைய அணுக்கள் நேர்கோட்டின் வழியே தான் இருக்கு. அப்போ அந்த மூலக்கூறு அல்லது அயன் இந்த வடிவம் என்னென்னு கேட்டால் நேர்கோடு, ஏக பரிமாணம், நீட்டல் வடிவம்னு சொல்கிறது. ஏக பரிமாணம் நீட்டல் வடிவம்னு சொல்கிற நேர்கோடு. அதுக்காக எல்லா நேர்கோடுகளிலும் மையானி எஸ்பி கலப்பு அல்ல. எல்லா நேர்கோடுகளிலும் மையானி எஸ்பி கலப்பு அல்ல. இது உங்களுக்கு நினைக்கிறேன் பார்ப்போம், விளங்க விட்டு திரும்ப எழுதுவோம். சரி, மனன் இப்போ சொல்ல வந்த விடியம், இப்போ நான் ஒரு சில மூலக்கூறுகள் இது அயன்களை எழுதியிருக்கிறேன். ரைட், இப்போ இது என்ன வடிவம்னு சொல்லி வேகமாக ஞாபகப்படுத்திட்டு போகும். HCN உங்களுக்கு தெரியும், காவனுக்கு 4 கைகள் இருக்கணும், பிணைப்புகள், காரணம் வெலுவுல 4, எச்சு கொண்டு நைதரசன் மோண்டு ரைட், தான் HCN. இது கார்பன் sp கலப்பு, இது ஒரு நேர்கோட்டு வடிவில் வரையணும், நேர்கோடு. N2O உங்களுக்கு தெரியும், வெலுவுல நான் 3ஆம் அலகில் தெளிவாக சொல்லிக்கிறேன்னா, இங்கே மையான ஒட்சிசன் அல்ல ஏனென்றெல்லாம் சொல்லிக்கிறேன், கவனம் 3ஆம் அலகில். ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு பிணைப்புகளை கொடுத்தால் N பக்கம் ரைட் மும்மை பிணைப்பு, Nக்கு 4 வந்துட்டு ப்ளஸ் ஓவில் மைனஸ். சரி, இப்போ இந்த நைதரசன் என்ன கலப்புன்னு சொல்லி பாருங்க, என்ன தனிச்சோடிகள் எதுவும் இல்லை, எஸ்பி கலப்பு. எனவே இந்த மூலக்கூறு நேர்கோட்டு வடிவம். ரைட், பெர்லியம் குளோரைட், பெர்லியம் 2 குளோரைட் வடிவம் நேர்கோடு, எஸ்பி கலப்பு. NO2 ப்ளஸ் ப்ளஸ்ன்னா உங்களுக்கு விளங்கணும், அங்கே தனிச்சோடி எதுவும் மிஞ்ச இல்லை, 2 அணுக்கள் மட்டும். எனவே நைதரசன் எஸ்பி கலப்பு நேர்கோடு. SCN இவ்வாறு CN வெலுவுல 4 மைனஸ் N மீது. ரைட், இங்கேயும் C ஒரு எஸ்பி கலப்பு நேர்கோடு. CO கார்பன் இவ்வாறு நேர்கோடு. இப்போ நீங்கள் ஒரு நேர்கோடாகத்தான் வரையணும், ஒரே கோட்டில் தான் 3 அணுக்களையும் வரையணும், நேர்கோடு. C2N2 கார்பனுக்கு வெலுவுல இப்போது 4, நைதரசன் 3 அல்லது 5, வளமை 3. எனவே வெலுவுலவ கூடியது மைய அணுவாக எடுத்து இவ்வாறு வரைவோம். வரைஞ்ச உங்களுக்கு தெரியும், நைதரசனுக்கு 3 கைகள், கார்பனுக்கு 4, 3. சரி, இந்த கார்பனோ எஸ்பி கலப்பு நேர்கோடு. C2H2 Hக்கு வேலுவுல 1, Cக்கு வேலுவுல 4. அவை வேலுவுல கூடியது மையான H வழியில். ரைட், கார்பனுக்கு 4 கைகள், எனவே மும்மை பிணைப்பு. இப்போ நீங்கள் பாருங்கள், கார்பன் எஸ்பி கலப்பு 2 கார்பனும் எஸ்பி கலப்பு நேர்கோடு. ஒரு கார்பன் மோனாக்சைடு CO கேஸ், அங்கு வடிவம் 2 அணுக்கள் தான் இருந்தால் கட்டாயம் நேர்கோடு மாணவர்களே. அப்போ நாங்கள் அதை இங்கே சொல்லிக்க தேவையில்லை. ரைட், இதோ நான் இவ்வாறு மைனஸ் ப்ளஸ், அங்கேயும் ஆக்சிஜனும் எஸ்பி கலப்பு, கார்பனும் எஸ்பி கலப்பு. ரைட், அதுவும் நேர்கோடு. ரைட், அங்கே 2 அணுக்கள் தானே, 2 அணு எப்படியும் நேர்கோடு தானே, கட்டாய வடிவம் நேர்கோடு. ஒரு Cl2 கேஸ், HCl மூலக்கூறு, N2 மூலக்கூறு, O2 மூலக்கூறு, இதெல்லாம் நேர்கோடு. 2 அணுக்கள் தான் இருந்தால் நேர்கோடு. Cn மைனஸ் OH மைனஸ் அயன்கள் எல்லாம் OH மைனஸ் அயன், Cn மைனஸ் அயன், இதெல்லாம் நேர்கோடு. ஏன்னா 2 அணுக்கள் இருந்தால் கட்டாயம் நேர்கோடு. ரைட், நான் சொல்ல வந்த மாணவர்கள், எஸ்பி கலப்பு வந்தால் அது நேர்கோடு. அதுக்காக எல்லா நேர்கோடுகளும் எஸ்பி கலப்பு அல்ல. கூற்றுக்கானங்களை நீங்கள் விடுற பிள்ளைகள் படிப்போம். இந்த வகுப்பில் வேகமாக இதுகளை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். இப்போ இது ஆர்கானிக்கானு கேட்காதீங்க, ஆர்கானிக்குள்ளே சந்திக்கிறேன்னு அடுத்து நான் போகிறோம். உண்மையில் இதுக்குள்ள ஆர்கானிக்குள்ளே இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் சிறிய விஷயம் தான் சேர்த்துக்கிட்டு போவோம், பெரிய கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் தேவைதான் இது. செனன் F2 மாணவர்களே ஒரு நேர்கோடு, செனன் F2 நேர்கோடு. அதுக்காக இது எஸ்பி கலப்பு அல்ல, செனன் F2. ஏன்னா இவ்வாறு 3 தனிச்சோடிகள், அப்போ மொத்தம் 5ன்னு சொன்னால்
இது ஒரு sp3d கலப்பு, அதுவும் ஒரு நேர்கோடு. இப்போ sp3d வருகுது, இதே வகுப்பில் வருகுது சொல்கிறேன். ICl2 மைனஸ், இந்த ICl2 மைனஸ் IClCl இவ்வாறு, ரைட். அயோடினுக்கு உங்களுக்கு தெரியும் வலுவில் 1 3 5 7 வரலாம். அயோடின் 7ஆம் கூட்டம் 2 போனால் 5 இலத்திரங்கள் இவ்வாறு எஞ்சும். எனவே 2 சோடிகளும் ஒரு தனி இலத்திரனும். மைனஸ்ன்றதுனால இன்னும் ஒரு இலத்திரன் வருகிறது, அயோடின் மீது மைனஸ். உண்மை, இதுவும் ஒரு sp3d கலப்பு, ஆனால் நேர்கோடு. sp கலப்பு அல்ல நேர்கோடு. என்னப்ப நேர்கோடுகள் எல்லாம் sp கலப்பு அல்ல, மொழிய விளைக்குள்ளமானவர்களே. ஆனால் sp கலப்புகள் நேர்கோடாகத்தான் வருகிறது. I3 மைனஸ் அயோடின் 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 வேல்யூவில் 3 வரலாம். அயோடின் அலசன் 1 3 5 7 வேல்யூவில் வரும். அயோடின் I3 மைனஸ் I3 மைனஸ்ன்னு சொல்லுது. அப்போ அயோடின் 5ஆம் கூட்டம் பிணைப்பில் 2 போனால் 5 இலத்திரங்கள் எஞ்சும். எனவே 2 சோடிகளும் தனி இலத்திரனும் மைனஸ், அதுக்கு ஒரு புள்ளி மைனஸ். இதுதான் I3 மைனஸ். இதுவும் நேர்கோடு, ஆனால் மையானோட கலப்பு இதே கலப்பு. சரி, அடுத்த மாணவர்கள் இந்த இடத்துல சிறிய ஒரு விடியம் சொல்லிக்கிட்டு போயிடும், வேகமாக பிரியோசமாக இருக்கும். SiO2 மணல் சிலிக்கா, இதை போய் சிலிக்கன் sp கலப்பு நேர்கோடு சொல்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறது இல்லை? சிலிக்கன் சொல்கிறது ஒரு பல்லின அணுராட்சத சாலகம். பல்லின அணுராட்சத சாலகம். சுயாதீன மூலக்கூறு இல்லை. சுயாதீன மூலக்கூறு இருந்தால் தான் மாணவர்கள் அதுக்கு மூலக்கூற்று வடிவம் சொல்லணும். இது ஒரு அணுராட்சதம் பளிங்குரு வடிவம். மெக்னீசியம் குளோரைடு ஒரு ஞாபகப்படுத்த நான் எழுதிவிட்டேன். அயன் சேர்வை நாங்கள் ஆரம்பிக்க சொன்னோம், இந்த வகுப்பில் சொன்ன ஞாபகம் எனக்கு. அயன் சேர்வமான பிணைப்பு இல்லை, பாண்ட் இல்லை, பிணைப்பு இல்லை. அங்கே என்ன, ஒரு Mg2+ சுற்றி பல Cl மைனஸ், ஒரு Cl சுற்றி பல Mg2+. அந்த சோடியம் குளோரைட் சொல்லிங்க, ஒரு கரியுப்பு O லெவலில் ஒரு Na+ சுற்றி 6 குளோரின், ஒரு குளோரின் சுற்றி 6 Na+, ரைட். எல்லாம் சேர்ந்த ஒரு பளிங்குரு வடிவம். அதுக்கு தனி சுயாதீன மூலக்கூறு இல்லை. உங்களோட டியூட்டில் நான் இந்த அனுப்பியிருக்கிற டியூட்டில் கடைசி பக்கம் எனக்கு ஞாபகம் ஆக மேலே பாருங்கள், ஒரு லித்திய குளோரைடு அயன் MgCl2 அயன், இதுக்கு சுயாதீன மூலக்கூறு இல்லைன்ற கருத்துக்கள் அங்கே இருக்குது. வாசிங்க. எனவேக்கெல்லாம் மூலக்கூட்டு வடிவம் சொல்லக்கூடாது. இதை போய் நாங்கள் MgCl2 நேராக வரைஞ்சி போட்டு sp கலப்பு யாரும் சொல்கிறது இல்லை. அயன் சேர் அது பங்கீட்டு வழியில், பங்கீட்டு தான் கலப்புகள் சொல்கிறோம். ரைட். அப்போ மாணவர்கள் இப்போ sp கலப்பு நீங்கள் இப்போ கோப்பியில் நோட்ஸில் என்ன எழுத போகிறீங்க, இவ்வளோதான் நீங்கள் எழுதிக்கணும். sp கலப்புன்னு முதலாவது சொல்லுங்கள், 1ன்னு சொல்லி sp கலப்புன்னு ஹெடிங்கை போடுங்க. அதுக்கு அணு ஓபிட்டல்கள்னு சொல்லி வரைஞ்சிக்கொள்ளுங்க. கலப்பின் ஓபிட்டல்களையும் வரைஞ்சிக்கொள்ளுங்க மாணவர்களே. நீங்கள் எழுதிக்கணும். ரைட், அவங்களுக்கு தெரியும், நிறுத்தி போட்டு செய்யுங்க. அடுத்து அணு மீது கலப்பு ஓபிட்டல்களின் பரம்பல் எழுதி இதையும் வரைஞ்சி ஒரு நேர்கோடு போட்டு 180 பாகைன்னு கட்டாயம் குறிக்கணுமா. ஒரு நேர்கோடு 180 பாகை. ரைட். அதுக்கு பிறகு நான் இந்த எழுதியிருந்த மூலக்குறிப்பு அழிச்சிருக்கேன். இதில் எழுதிக்கிறேன். கொஞ்சம் ரிவர்ஸில் போய் நான் எழுதி வச்சிருந்த மூலக்கூறு எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க, பிரயோசனமாக இருக்கு. இந்த இதையும் முரணாக நீங்களே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஆர்கானிக்கல்ல அதுக்காக சொல்கிறேன், ஒரு பிரயோசனமாக இருக்குது. ரைட். அந்த இடத்துல அதெல்லாம் எழுதி போட்டு, அப்போ இதை எழுதிட்டீங்க, இப்போ இந்த 3 விஷயம் எழுதிட்டீங்க, இதில் இருந்த அந்த மூலக்கூறு அயன்கள் எல்லாம் எழுதிட்டீங்க. சரி, SiO2 எழுதி ஒரு கேள்வி குறிப்பிடுங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நேர்கோட்டு வடிவம் அல்ல, அதோடு அதுக்கு என்ன சொல்றீங்க, பல்லின அணுராட்சதம் எழுதிக்கொள்ளுங்க. ஒரு வசனம், பல்லின அணுராட்சத சாலகம் எழுதுங்க. பல்லின அணுராட்சத சாலகம் எழுதுங்க. ரைட். MgCl2 எழுதி ஒரு கேள்வி குறிப்பிட்டு நீங்களே சுமார் ரஃப் நோட்ஸ் மாதிரி பரவாயில்ல எழுதிக்கொள்ளுங்க. இதே நீங்கள் அயன் சாலகம் வந்து நேர்கோடு இல்லை, MgCl2 நேர்கோடு சொல்லக்கூடாது, அயனுப்பு அயன் சாலகம்னு சொல்லுங்க. ரைட், அதுவும் சரி. பிறகு நீங்கள் அவ்வளோ சரிதானே போதும். கீழே ஒரு கருத்து, இந்த கருத்து எழுதுங்க. போகும் கோப்பியில் ஸ்டாப் பண்ணி எழுதுங்க. எளிய மூலக்கூறுகள் அயன்களில் எளிய சிறுசு எளிய மூலக்கூறுகள் அயன்களில் என்ன சொல்லும், அயன்களின் மையான sp கலப்பினை கொண்டிருக்கும் நிலை அவ்வணு மீது ஏனைய அணுக்களின் பரம்பல்
அவ்வணு மீது இணைய அணுக்களின் பரம்பல். இணைய இரு அணுக்கள் தான் வரும், இரண்டே சொல்லிக் கொடுங்க. இணைய இரு அணுக்களின் பரம்பல் எப்போதும் நேர்கோட்டு வடிவினை கொண்டிருக்கு. எப்போதும் அல்ல நேர்கோட்டின் வழியே காணப்படும். அப்படி இல்லை, எப்போதும் நேர்கோட்டின் வழியே காணப்படும். எப்போதும் நேர்கோட்டின் வழியே காணப்படும். ரைட். கீழே மாணவர்களே சுமார் நோட் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க, பரவாயில்லை. கீழே நோட் பண்ணி எழுதுங்க, சும்மா நோட் பண்ணி எழுதுங்க. எனினும் நேர்கோட்டு வடிவங்கள் யாவும் யாம் எஸ்பி கலப்பினை கொண்டிராது. கணிசமான எஸ்பி கலப்பு தான், எல்லாம் எஸ்பி கலப்பு அல்ல. யாம் எஸ்பி கலப்பினை கொண்டிராது. உதாரணம் அதில் நீங்கள் இந்த செனன் F2 உதாரணம் சொல்லி எழுதிக்கொள்ளுங்க. வரைய தேவை செனன் F2 சொல்லுங்கள். இப்போ அடுத்து கலப்பில் வரும் அது. அதே போல் ICl2 மைனஸ், அடுத்தது இதே போல் I3 மைனஸ். ரைட், இருக்கட்டும். நாங்கள் இப்போ அடுத்து sp2 கலப்புக்கு போவோம் மாணவர்களே. அதனால நாங்கள் sp2 கலப்புக்கு வரோம் மாணவர்களே. sp2 கலப்பு. ரைட், இதில் இந்த டைம் ஒரு முறை மார்க் பண்ணிக்கிட்டு மாணவர்களே, நீங்கள் என்ன செய்யணும், இது அப்படியே வரைஞ்சிக்கணும். இவ்வாறு 2 sp2 கலப்புன்னு எழுதுங்க. காப்பியில் நோட்ஸில் எழுதிக்கொள்ளுங்க. sp2 கலப்பு. ரைட், உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கு இது 2s கோலம், 2px 2py, இது 2s 2p இந்த x 2p இந்த y orbital டம்பல் கலந்த பிறகு இவ்வாறான கலப்பு orbitalகள் கொண்டு வரும். 2p அதாவது sp2 ஹைப்ரைட் orbital கொண்டு வரும். இது 2s 2p அதாவது அட்டாமிக் orbital, அணு orbital. அப்படி எழுதிக்கொள்ளுங்க. இது அவ்வளோ எழுதிக்கொள்ளுங்க. அதே போல் காப்பியில் எழுதுங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்து வரோம். இந்த 3 orbitalகளும் அந்த அணு மீது எவ்வாறு பரம்பும்? எங்கெல்லாம் sp2 கலப்பு நிகழுதோ, sம் 2pயும் கலக்குதோ, இப்போ 3 கலப்பு orbitalகள் வரும். இந்த 3 orbitalகளும் அந்த அணு மீது ஒரு தலை முக்கோண வடிவில் பரம்பும். தலை முக்கோணம், முக்கோண தளம். நான் இவ்வாறு சொல்ல முக்கோணம், ஏன்னா ஒரே தளத்தில் முக்கோணம். அது உங்களுக்கு விளங்க 360 முக்கோணம் 120 பாகை. சரி, இப்போ நாங்கள் சொல்லும் இதுதான் அந்த அணுன்னு சொன்னால், அந்த அணு மீது ஒரு ஆர்பிட்டல் கோணப்பரமான இவ்வாறு ரைட், இது ஒரு ஆர்பிட்டல் இவ்வாறு வரும். அந்த அணு மீது ஒரு ஆர்பிட்டல் அவ்வாறு பரம். ரைட், நாங்கள் சொல்லும் இன்னும் ஒரு ஆர்பிட்டல், ஏன்னா அடுத்த மொத்தம் 3 இருக்குதானே. அடுத்த ஆர்பிட்டல் இந்த அணு மீது கோணப்பாருங்க. ரைட், இது 2வது ஆர்பிட்டல் அந்த அணு மீது. அடுத்து இந்த 3வது ஆர்பிட்டல் இந்த அணு மீது இவ்வாறு. ரைட், இவ்வாறு 3 ஆர்பிட்டல்களும் பரம்பும். ரைட், இந்த கோணம் இதில் ஏதாவது ஒரு கோணம் எல்லாம் சர்வசமன் 120 பாகையாக இருக்கு. அப்படியே வரைஞ்சிக்கொள்ளுங்க. sp2 கலப்பு ஆர்பிட்டல்களின் பரம்பல், sp2 கலப்பு ஆர்பிட்டல்களின் பரம்பல் ஒரு வசனம் எழுதிக்கொள்ளுங்க. sp2 கலப்பு ஆர்பிட்டல்களின் பரம்பல், இந்த அணு மீது எவ்வாறு ஆர்பிட்டல்கள் பரம்பல் பதில் எழுதிக்கொள்ளுங்க. ஒரு வசனம் இப்படி எழுதுங்க. இவ்வாறு எழுதுங்க. இவ்வாறு அவ்வணு மீது தலை முக்கோண வடிவில் பரம்பும். இவ்வாறு அவ்வணு மீது தலை முக்கோண வடிவில் பரம்பும். ரைட், இப்போ நாங்கள் சொன்னது ஆர்பிட்டல்கள் எப்படி பரம்பிருக்குதுன்னு சொல்லி. ரைட், காரணம் இதே நேரமானவர்களை நாங்கள் கொஞ்சம் உங்களோட ஜெனரல் கெமிஸ்ட்ரி யூனிட் 2 பக்கம் சரி ஞாபகப்படுத்திட்டு போயிடும் வேகமாக. நாங்கள் சொன்னோம் இதுக்கு முதல்ல ஒரு அணு sp கலப்பை நிகழ்த்தினால் அந்த அணு மீது ஏனைய அணுக்கள் எப்போதும் நேர்கோட்டு வடிவம். அப்போ
அப்போ sp2 கலப்புன்னு சொன்னால் நேர்கோடு. ஆனால் நேர்கோடு எல்லாம் sp2 கலப்பு அல்லன்னு சொல்லிக்கிட்டோம். முரணாகவும் இருக்கு. ஏன்னா எனக்கு டி சரி sp3 டி கலப்பாக இருக்குமே அப்படியும் இருக்கு. காணுங்க அது போல் இங்கே மாறி பாருங்க, இங்கே மாறி வருது. நான் சில அயன் மூலக்கூறுகளை சொல்ல போகிறேன். CS3+ன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த CS3+ல் கார்பன் sp2 கலப்பு. அயனும் தலமுக்கோணம், அயனும் தலமுக்கோணம். நைட்ரேட் NO3-. நான் 3ஆம் அலகில் வலுவுலகில் எப்படி தான் வரையணும்ன்றதை சொல்லிக்கிறேன். 2ஆம் அலகு படிக்காத என்னுடைய மாணவர்கள் விரிவாக படிக்கலாம் என்றாலும் இதுதான் நைட்ரேட். இதுவும் மாணவர்களே தலமுக்கோணம். நாங்கள் சொல்லுவோம் ஒரு கார்பனுக்கு 4 வலுவுலகுகள் வரணும். ஒவ்வொரு ஆப்ஷன் 2 ரைட் தான் கார்பனேட். அதுவும் தலமுக்கோணம். சரி, நீங்கள் இதுகளை கோணம் வரைஞ்சிக்கணும் மாணவர்களே. இதுகளை வரையணும், நான் அளிக்கிறேன், உங்களை வரையலாம் தெரியும். இவ்வாறு நிறுத்தி வரையணும் கோணம். ரைட், ஒரு SO3 கூறும். SO3 S வலுவுல 4 N SO3 மூலக்கூறு தலமுக்கோணம். கந்தகம் sp2 கலப்பு கோணம். BCl3 தலமுக்கோணம். எனக்கு போரோன் ஒரு sp2 கலப்பு. இவ்வாறு மையானி sp2 கலப்பாக இருந்து அதை சுற்றி 3 அணுக்கள் வரும்போது அது எப்போதும் இவ்வாறு தலமுக்கோணம் அடித்து அடையுது. ரைட், அதுக்காக எல்லா sp2 கலப்பும் தலமுக்கோணமா? இல்லை. இப்போ முரணான நான் சொல்ல போகிறேன். SO2ல சல்ஃபர் 6ஆம் கூட்டம் பிணைப்புல 2 போய் ஒரு சோடி எஞ்சும். எனவே இது sp2 கலப்பு தான், கந்தகம் sp2 கலப்பு. ஆனால் அங்கு 3ஆம் அணு இல்லை, தலமுக்கோணத்துக்குரிய 3ஆம் அணு இல்லை. எனவே 2 அணு தான் இருக்கு. 2 அணுக்கள் இவ்வாறு சொல்றது கோணல் வடிவம். கோணல் வடிவம். அதுக்காக இந்த கோணம் திருத்தமாக 109 அல்ல, சாரி 120 அல்ல, 119.5 இப்போதைக்கு அவசியம் இல்லை. ரைட், ஏதோ 120 அல்ல. தலமுக்கோணம்னா 120 வரலாம், இது அப்படி அல்ல. கவனம், ஏதோ இந்த சொல்ற கோணல் வடிவம். எனக்கு கோணல் அல்லது வி எழுத்தின் வடிவம், வி வடிவம்னு சொல்கிறோம். ஒரு ஓசோனுக்கு வாங்க. ஓசோன் இதுவும் ஒரு sp2 கலப்பு தான். இங்கே மையானு மீது 2 அணுக்கள் தான் இருக்கு. என்ன வடிவம்? வி வடிவம், அதாவது கோணல் வடிவம். பிணைப்பு கோணம் நான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். 116.5 நினைக்கிறேன், ஏதோ மறந்துட்டேன், பார்ப்போம் பிறகு. அது 2ஆம் அலகுக்குரியது, அங்கே தான் படிக்கணும் அல்லது இன்ஆர்கானிக்கில் படிக்கணும். சரி, ஆகவே sp2 கலப்பு இருந்தால் எப்போதும் தலமுக்கோணம் அல்ல. அடுத்த பக்கம் எல்லா தலமுக்கோணங்களும் sp2 கலப்பு தான். எல்லா தலமுக்கோணங்களும் sp2 கலப்பு தான். முன்ன என்ன சொன்னீங்க? நேர்கோடு எல்லாம் sp கலப்பு இல்லை, ஆனால் sp கலப்பு நேர்கோடுன்னு சொன்னீங்க. இப்போ மாறி சொல்றீங்க. இதை கோணமாக அந்த கருத்தை யோசிக்கமானவர்களே, இதுகள் இந்த கூற்றுக்கானங்கள் கேள்விகளை குழப்புவாங்க. கவனம். ரைட், எங்களுக்கு sp2 கலப்பு போதும். இதுகளை கோணமாக வரைஞ்சிக்கிட்டுமானால் நீங்கள் ஒரு வசனம் எழுதிக்க நான் சொன்ன போல இதுக்கு இந்த 2 எழுதிக்கணும். எப்படி? இவை எழுதுங்க. இவை sp2 கலப்பு எனினும் கோணல் வடிவினையே கொண்டிருக்கும். சரி, அப்போ கோணம் யோசிங்க. அந்த பிரச்சனைகளை பொதுவாக இந்த கேள்விகளில் விசேடமாக எங்களோட யூனிட் 2 கேள்விகளை தான் நீங்கள் அந்த கஷ்டப்படுறது குழம்புற இடம். ரைட், அடுத்த ஹெடிங் போடுங்க கவனமாக. sp3 கலப்பு. sp3 கலப்புன்னு ஒரு சிறிய ஹெடிங் ஒன்று போடுங்க வேமா. ரைட், அதுக்குள்ள மாணவர்கள் இதே போல் நாங்கள் வரைவோம். 2s 2px 2py 2pz அட்டமிக் ஆர்பிட்டல், அணு ஆர்பிட்டல், காலம் டம்பிள். இது எக்ஸ் அச்சு இந்த திசையில், ஒய் அச்சில், செட் அச்சில், அதெல்லாம் கட்டாயம் அல்ல. ரைட், இதெல்லாம் அணு ஆர்பிட்டல், 4 அணு ஆர்பிட்டல். இந்த 4மே கலந்தால் வர்றது கலப்பு ஆர்பிட்டல். அந்த கலப்பு ஆர்பிட்டல் வடிவம் தான் நாங்கள் வரைஞ்சிக்கிறோம். இது போல் நீங்கள் 4 வரைங்க. எல்லாம் நேர்கோடுன்றதால் மாணவர்களை எப்படி வரைவோம். ரைட், வரையும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் முதலிருந்தே சொல்லி வரேன்.
sp கலப்புன்னு சொன்னால் இவ்வாறு, sp2ன்னு சொன்னால் இந்த பக்கம் சற்று நீளமாக பீடு செல்வாக கூடும்போது, sp3ன்னு சொன்னால் இவ்வாறு இன்னும் நீளமாக வரணும். அப்போ sp, sp2, sp3 சற்று நீளமாக வரணும். ஆனால் இந்த நான்கும் ஒரே பருமன், ஒரே சைஸ், ஒரே வடிவம், ஒரே சக்தி. இந்த நான்கும் ஒரே பருமன், ஒரே வடிவம், ஒரே சக்தி நான் சொல்லிக்கிறோம். ரைட், இவ்வாறு சர்வ சமனான 4 கலப்போபிட்டல்கள் உருவாகும். ரைட், அடுத்தது இதுக்கு வருவோம். ஒரு வரி எழுதிக்கொள்ளுங்க, அப்படி ஒரு வசனம் எழுதுங்க. இதை வரைஞ்சி போட்டு எழுதுங்க, இதை வரைஞ்சி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. இவ்வாறு விளைவாகும் 4 கலப்போபிட்டல்களும் 4 கலப்பு ஒபிட்டல்களும் தமக்குள் நீங்கள் அடுத்தடுத்த வரையில் சொல்ல பரவாயில்லை. இந்த 3 கருத்தையும் அடுத்தடுத்த வரையில் எழுதுங்க, தமக்குள் எழுதுங்க. சமசக்தி உங்களுக்கு விளங்க, சமசக்தி அதாவது ஒரே அளவான சக்தி, சமசக்தி. அடுத்த வரையில் எழுதுங்க. ஒரே வடிவம். அடுத்தபடியில் சொல்லுங்க. ஒரே பருமனையும் கொண்டிருக்கு. வடிவம் மொத்ததுன்றதுக்காக சைஸ் வித்தியாசப்படும், இது அப்படி இல்லை, சைஸும் சமன். ஒரே பருமனையும் கொண்டிருக்கு. தொடர்ந்து எழுதிக்கொள்ளுங்க. இந்நான்கு கலப்பு ஒபிட்டல்களும் அவ்வான மீது பின்வருமாறு நான்முகி வடிவில் பரம்பும். நான்முகி வடிவில் பரம்பும். இருக்கட்டும். இப்போ நாங்கள் நான்முகிக்கு வரோம். கவனமானவர்களே, நான்முகின்னு சொன்னால் இப்போ இவ்வாறு மையானுவை கட் பண்ண செய்யுங்க. ஒருவான இவ்வாறு, அடுத்த அணு அந்த பக்கம், அடுத்து பின்னால் ஒரு அணு, நிலைக்குத்தாக மேலொரு நான்முகி. அதை நாங்கள் கோடுகளால் வரையும் போது கவனம் பாருங்க. இது ரைட், இவ்வாறு 3 சரி, 4வது இப்படி ஒரு சாய்வில் வரைகிறோம். இது நான்முகினா கோடுகளால் வரைஞ்சி காட்டுற விதம். ரைட், ஏன்னு இப்போ சொல்ல கோணமாக பாருங்கள். ஏன் நான்முகியை நாங்கள் இவ்வாறு வரைகிறோம்னு பாருங்கள். இதில் இது கீழே வரக்கூடிய இப்போ மையானுவிலேருந்து கீழே 3 வருதானே, அந்த 3 கீழுள்ள 3ஐயும் இணைக்கிறீங்க. கீழுள்ள 3ஐயும் இணைச்சிட்டீங்க. இதான் கீழே வரக்கூடிய 3. இதனுடன் ஆக உச்சியை இணைப்போம். இதான் எங்களோட உச்சி இணைப்போம். இப்போ கோணமாக கட் பண்ண செய்யுங்க. கீழே ஒரு முக்கோணம், மேலே உச்சி. இந்த உச்சியுடன் ஒவ்வொரு முனைகளையும் இணைத்தால் எத்தனை முகங்கள் வரும்னு கட் பண்ண செய்யுங்க. 4 வரும். 4 முகங்கள், 4 வடிவம் வரும். அப்போ நான்முகியை நாங்கள் வரையும் போதும் இவ்வாறு மையான மீது 3, 4வது இப்படி ஏதோ ஒரு பக்கம் நேர்கீழே இல்லாமல் இவ்வாறு ஒரு கோணலாக அந்த பக்கம் அல்லது இவ்வாறு வரைகிறோம். இது நான்முகியை நாங்கள் கோடுகளால் வரையக்கூடிய விதம். ரைட், இது ஒரு சமச்சீரான வடிவம். இந்த கோணங்கள் யாவும் திருத்தமாக சமன். எங்களோட கண் பார்வைக்கு சமன் போல இராது, திருத்தமாக சமன். 109 பாகை 28 கலை. 109 பாகை 28 கலை. அண்ணலா 109.5 பாகை சொல்லுங்களேன் அண்ணலவா. ரைட், கவனமானவர்களே, இந்த 4 ஒபிட்டல்களை என்ன சொன்னீங்க? பின்வருமாறு நான்முகி வடிவில் பரம்பும். ரைட், வரைஞ்சி காட்டுங்க. ஒரு ஆர்பிட்டல் பாருங்க. இது ஒரு ஆர்பிட்டல், அடுத்த ஆர்பிட்டல். இப்போ இந்த 3 வரைஞ்சிட்டேன். 3 4வது ஆர்பிட்டலை நேர்கீழே வரையாமல் அந்த பக்கம் அல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் இவ்வாறு ஒரு சாய்வில் வரைங்க. ரைட், இதான் நான்முகி. இந்த இடத்துல தான் அந்த அணு காபனோ ஏதோ அந்த அணு மையானு இருக்க, அதன் மீது இவ்வாறு நான்முகி வடிவில் பரம்பும். ரைட், இந்த ஒரு ஆர்பிட்டலுக்கு பேர் சொல்லும் போது, இந்த ஆர்பிட்டலுக்கு பேர் சொல்லுங்க.
சொல்றது sp3 hybrid orbital. sp3 hybrid orbital ஒரு sp3 கலப்பு orbital. பிணைப்பு கோணம் காட்டச்சோன்னா ஏதாவது ஒரு இடம் இவ்வாறு காட்டி பிணைப்பு கோணம் 109.5 பாகை 109 பாகை 28 கலை இவ்வாறு நீங்கள் குறிக்கலாம். ரைட், இதே மறைஞ்சிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் அடுத்த பிரச்சனைக்கு வரோம். பொதுவாக மாணவர்களே உங்களோட யூனிட் 2ல் இதோட நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு போவோம். பிறகு ஆர்கானிக் லேனத்துக்கு இதெல்லாம் கதைக்குன்னு சொல்கிறேன் இல்லை, எல்லாம் கெமிஸ்ட்ரி இதில் கொஞ்சம் தெளிவு இருந்தால் இப்போ உங்களுக்கு விளங்கும். ஆர்கானிக்கில் நாங்கள் இங்கே போய் நிறுத்துறோம்னா உங்களுக்கு விளங்கும். ரைட், இதில் மாணவர்களே நான் சொல்லும் ஒரு CCl4 கார்பன் நாட் குளோரைட் அண்ட் ஒரு நான்முகி வடிவம் மையானி sp3 கலப்பு. சல்பேட் SO3 2 மைனஸ் இது நான் வரைகிற விதம் நான்முகி வடிவம். ஒரு தயோசல்பேட் மையான sp3 கலப்பு ஆகவே ஒரு நான்முகி வடிவம். பெர்குளோரேட் ClO4 மைனஸ் நான்முகி வடிவம். ClO4 மைனஸ் நான்முகி வடிவம். குரோமேட் CrO4 மைனஸ் CrO4 மைனஸ் குரோமேட் என் ஒரு நான்முகி வடிவம். permanganate Mn right இவ்வாறு O41 மைனஸ் permanganate ஒரு நான்முகி வடிவம். சரி, இதெல்லாம் மையான sp3 கலப்புன்னு சொல்கிறோம். ரைட், அப்போ நான்முகின்னு சொல்லி வரும்போது மாணவர்களே நான்முகின்னு வரும் பொழுதோ மையான sp3 கலப்பு. அடுத்தபடியாக sp3 கலப்பெல்லாம் நான்முகியா என்று சொன்னால் sp3 கலப்பெல்லாம் நான்முகியா என்று சொல்லி கேட்கப்பட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. இல்லை, நான்முகி எல்லாம் sp3 கலப்பு சரி வரும். கோணம் யோசிங்க நான் சொல்கிற மாணவர்கள் இதெல்லாம் கூற்றுக்கானங்களை யூனிட் 2ல் சந்திக்கிற பிரச்சனை. ஆர்கானிக்காக பார்க்கறது நல்லது. இது உண்மையில் யூனிட் 2 சும்மா கழிச்சிட்டு போயிடும். என்ன பெரிய மணித்தியாலமாக படிக்க போகிறீங்க. ரைட், அமோனியா இது ஒரு sp3 கலப்பு. sp3 கலப்பு என்னன்னு வச்சுரு கூம்பக வடிவம், கூம்பகம். ரைட், SO3 2 மைனஸ் sp3 கலப்பு கூம்பகம். H3O plus sp3 கலப்பு அதாவது sp3 கலப்புடன் மையான மீது 3 அணுக்கள் நேரடியாக இணைந்து ஒரு தனிச்சோடு இருந்தால் கூம்பகம். sp3 கலப்புடன் மையான மீது நேரடியாக 3 அணுக்கள் இணைந்து மையானுள்ள ஒரு தனிச்சோடு இருக்குதா, அது எப்போதும் கூம்பகம். ஒரு குளோரேட் Cl3 மைனஸ் குளோரின் 7 கூட்டம் ரைட் ஒரு சோடி. இவையாம் கூம்பக வடிவம், எல்லாம் கூம்பக வடிவம். ரைட், அப்போ sp3 கலப்பு தான். அதுக்காக தான் நான்முகி அல்ல. ஏன் நான்முகிக்கு மையான மீது 4 அணுக்கள் தேவை, உள்ளது 3 அணுக்கள். 4 அணுக்கள் வரை இல்லை, அவை நான்முகி வர வாய்ப்பு இல்லை. அடுத்து வரும் பாருங்க, இதுவும் பாருங்க H2O இதுவும் ஒரு sp3 கலப்பு தான். ஆனால் மையான மீது 2 அணுக்கள் கோணல் வடிவம். இதுக்கு முன்னே சொன்னீங்க அந்த SO2 ஓசோன் அங்கே மையான மீது 2 அணுக்கள் ஒரு தனிச்சோடி sp2 கலப்பு, அது கோணல். அதுபோல் இதுவும் கோணல் V வடிவம் H2O, ஆனால் sp3 கலப்பு. NH2 மைனஸ் கட் பண்ணி NH2 மைனஸ் நைதரசன் 5 கூட்டம் பிணைப்பில் 2 போனால் 3 மைனஸ் 4 இன்னும் ஒரு இலத்திரன் வருகிறது. இப்போ பாருங்க, இது ஒரு sp2 கலப்பு, sp3 கலப்பு என காணும். sp3 கலப்புன்னு விளங்குது. ஆனால் மையான மீது 2 அணுக்கள் தான் இருக்கு. நான்முகிக்கு 4 அணுக்கள் தேவை. மையான மீது 3 அணுக்கள் sp3 கலப்பு கூம்பகம். மையான மீது 2 அணுக்கள் sp3 கலப்பு கோணல் வடிவம் V வடிவம். ரைட், ஒரு OF2ன்னு சொல்லுவோம். OF2
ஆக்சிஜனுக்குரிய ஃப்ளோரைடு ஓ ஆறாம் கூட்டம் மாவு 2 போனால் இவ்வாறு 2 சோடிகள். அப்போ இங்கேயும் ஆக்சிஜன் ஒரு sp3 கலப்பானால் கோணல் வடிவம். சரிமான நாங்கள் இப்போ sp3 கலப்பை படிச்சோம். திரும்பவும் சொல்கிறேன், ஆர்கானிக்கு இதெல்லாம் தேவை யாரும் சும்மா இதை ஏதாவது ஒரு குறை சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு தானே அப்படிலாம் சொல்லிக்கிறதில்ல. கெமிஸ்ட்ரிக்கு தேவை. நாங்கள் சொன்னோம் அந்த 40 மார்க்ஸுக்கு மேலே போகணும்னு சொல்லி எங்களோட நோக்கம் அதுன்னு சொன்னோம். யாரும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஆக்களுக்கு தேவை மாணவர்களே. கட்டாயம் பிரயோசனமாக இருக்குது. அதனால் அங்கே அடுத்த கலப்புக்கு வரும். சரி மாணவர்கள், இது இப்போ நான் சொல்கிறது ஆர்கானிக் சிலபஸுக்கு வழியில், ஆனால் கெமிஸ்ட்ரி சிலபஸ்க்குள்ளே கெமிஸ்ட்ரி சிலபஸ்க்குள்ளே தான் இங்கே வைக்கிறேன். வேகமாக ஒரு சிறிய வீடியோ என்னமான இதோட அந்த கலப்புண்ட பிரச்சனை ஒரு முடிவாக இருக்கட்டும், அதுக்காக வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ரைட், sp3d கலப்பு. sp3d கலப்புன்னு சொன்னால் மொத்தம் 5 ஆர்பிட்டால்கள். நீங்கள் அப்படி எழுதிக்கலாம், கோப்பியில் எழுதுங்க. sp3d கலப்புன்னு சொல்லி எழுதுங்க. டிக்கில் நாங்கள் வடிவம் வரைகிறதில்லை, அதனால் நேரடியாக எழுதுங்க பக்கத்தில் எழுதுங்க. இக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 5. இக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 5. அங்கே 5 வரும். 5 இக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 5 பின் வருமாறு அவ்வாறு மீது பின்வருமாறு அவ்வாறு மீது முக்கோண இருக்கும்பக வடிவில் பரம்பும். முக்கோண இருக்கும்பக வடிவில் பரம்பும். முக்கோண இருக்கும்பகம். முக்கோணம் வருகிறது, இருக்கும்பகம் வருகிறது. ரைட், அதான் இவ்வாறு சொல்கிறேன். முக்கோணம் வரும்போது உங்களுக்கு தெரியும், கோணங்கள் 120 பாகை 120 பாகை. இருக்கும்பகம் செங்குத்து இந்த இரண்டாம் அந்த தளத்துக்கு செங்குத்து. இந்த கோணம் 90 பாகை. அதில் 2 கோணங்கள் 120 90 பாகையும் வரும். முக்கோணம் இருக்கும்பகம். சரி, இது நான் இவ்வாறு வரைஞ்சால் ஒரு முக்கோணம் ஆர்பிட்டல் இவ்வாறு நான் முக்கோணமாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது இருக்கும்பகம். என்னென்ன வித்தியாசம் இவ்வாறு காட்டுறேன். ரைட், முக்கோண இருக்கும்பகம். சரி, இப்போ எங்களுக்கு இந்த முக்கோண இருக்கும்பகம் மீது ஆர்பிட்டால்களின் பரம்பல். இந்த ஆர்பிட்டால்களின் பரம்பல் முக்கோண இருக்கும்போதுக்கு என்னென்ன கேத்திர கணித வடிவங்கள், என்னென்ன மூலக்கூட்டு வடிவங்கள் வரலாம் வேகமாக சொல்ல போகிறேன். ஆனால் இதுக்கு நேர்கோடு வரலாம். உதாரணத்துக்கு பாருங்க, செனனெஃப்ட் இவ்வாறு செனனெஃப்ட் இவ்வாறு நேர்கோடு. செனன் மீது பாருங்க இவ்வாறு ஒரு சோடி 2 சோடிகள். ரைட், இது ஒரு sp3d கலப்பு. ஆனால் அந்த மூலக்கூறு நேர்கோடு. இதே போல தான் ICl2 அயோடின் மீது 2 குளோரின். அயோடின் இங்கே 7ஆம் கூட்டம். நாங்கள் இதுக்கு முதல் வரைஞ்சிக்கிறோம் வகுப்பில். ஒரு சோடி வார், அடுத்த சோடி அயோடின் 7ஆம் கூட்டம் 2 போன 5 ஒரு இலத்திரம் மேலதிகமாக வருகிறது மைனஸ். ICl2 எப்படி பிற வரைங்க நான் இதுக்கு முதல் வரைஞ்சிக்கிற மாணவர்கள் ஆரம்பத்தில் I3-. அப்போ I3- இதே போல் ரைட். அப்போ எங்களுக்கு பாருங்க மையான sp3d ஆனால் அந்த மூலக்கூறு அல்லதான் என் இவ்வாறு நேர்கோடும் 3 தனிச்சோடிகள் வரும். அடுத்து மையான இந்த கலப்பாக இருந்தால் அடுத்து 2வது கேத்திர கணித வடிவம் பாருங்க, டி எழுத்தின் வடிவம். டி வடிவம் வரலாம். எப்படி பாருங்க, BRF3 ரைட், இதான் BRF3. இவ்வாறு பாருங்க, இந்த 2உடன் இதை கற்பனை செய்யுங்களேன். 2 சோடிகள் 2 சோடிகள் போரோன் 7ஆம் கூட்டம். இவ்வாறு 2 சோடிகள் BRF3. டி எழுத்தின் வடிவம். டீன்னு சொன்னதுக்குமான சரியாக 90 பாகை அல்ல, உண்மையில் இது 87 பாகை போல வரும். 90 விட சற்று குறைவு. இதான் ஆக சிறிய பிணைப்பு கோணம் எங்களோட சிலபஸில். ரைட், இது டி எழுத்தின் வடிவம். இதே போல பாருங்க, செனன் இவ்வாறு 2 ஃப்ளோரின். ரைட், 4 போயிட்டால் 4 இலத்திரன், அதாவது 2 சோடிகள் 2 சோடிகள் டி எழுத்தின் வடிவம். ரைட், அப்போ நான் சொன்னது
இதுவும் இதுவும் sp3d கலப்பு. ஆனால் கேத்திர கணிதம் டி எழுத்தின் வடிவம். திரும்பவும் பாருங்க. அப்போ நான் 2 சொல்லிட்டேன், 3வது சொல்ல போகிறேன் பாருங்க. இது ஒரு வடிவம் சொல்லிக்கிறேன், நேர்கோடு, முக்கோணம் டி எழுத்து. அடுத்தது இதை நாங்கள் சொல்கிறது சீசோ வடிவம். ஏன்னா சீசோ என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மொழி. என்ன பிறகு பாருங்க, சீசோட அடுத்த பேருமான SFO. பாருங்க, SFOன்னு சொன்னால் சல்பம் மீது இவ்வாறு 4 ஃப்ளோரின் பாருங்க, இவ்வளோ என்ன இவ்வளோ ஒரு சோடி, ஒரு தனிச்சோடி வாரு, ஒரு சீசோ வடிவம். ரைட், என்ன தகடுன்னு சொல்லி ரைட் தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் சொல்லும் IOF3 நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். சீசோ வடிவம். SnO2F2 வரைஞ்சி பாருங்க, சீசோ வடிவம். அப்போ இதெல்லாம் மாணவர்களே மையானு என்ன கலப்பு? sp3d கலப்பு. இதையும் தாண்டி நாங்கள் சொல்லுவோம் ஒரு PCl5. இதுவும் இது முக்கோண இருக்கும்பகம். PCl4 முக்கோண இருக்கும்பகம். என்ன கலப்பு? sp3d கலப்பு. ரைட், புக்கில் ஒரு வாரம் எழுதிக்கொள்ளுங்க. மாணவர்கள் நீங்கள் தான் சேர்க்க எல்லாம் ஒரு ரஃப் நோட்ஸில் தேவை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நினைக்கிறேன் நோட்ஸ் தர வெளிக்கிட்ட நேரம் கூட்டிட்டு மாணவர்களே ஒரு மணித்தியாலம் தாண்டுது. ரைட், அப்போ நீங்கள் பிற இதுகளை எழுதிக்கொள்ளுங்க. இந்த கலப்புக்களை ஒன்று நேர்கோட்டு வடிவம் சொல்லி வரைங்க. இதை சொல்லுங்க டி எழுத்தின் வடிவம் சொல்லி வரைங்க. இதை சொல்லுங்க 3வது சீசோ வடிவம் சொல்லி அதையும் எழுதிக்கொள்ளுங்க கொப்பியில். பிற இதை நீங்கள் முக்கோண இருக்கும்பக வடிவம். ரைட், இன்னும் ஒரே ஒரு பருக்குமான அதை நாங்கள் சொல்லி போட்டு முடிச்சிடுவோம். இதுக்கு அடுத்த மாணவர்கள் sp3d2 கலப்பு அப்படியே சொல்லி முடிச்சிடுவோம். இவ்வளோதான், அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. sp3d2 கலப்பு மொத்தம் எங்களுக்கு 6 ஆர்பிட்டல். ஒரு வசனம் எழுதி கொள்ளுங்க. இக்கலப்பு ஒபிட்டல்கள் ஆரம் பின்வருமாறு. அவ்வணு மீது எண்முகி வடிவில் பரம்பும். எண்முகி பிரகலை சொல்லிக்கொள்ளுங்க. சதுர இருக்கும்பகம்னு சொல்லி, சதுர இருக்கும்பகம்ன்றதை பிரகட் பண்ணுங்க. சதுர இருக்கும்பகம். ரைட், வடிவில் பரம்பும். சதுர வடிவில் பரம்பும். ரைட், இதுதான் சதுரம். கவனமான இது சதுரம். அப்போ உங்களுக்கு தெரியும் சதுரம் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இது சதுரம். இப்போ நான் சொன்னது சதுர இருக்கும்பகம். சதுர இருக்கும்பகம் செங்குத்தாக. சதுரத்தில் கோணம் 90 பாகை, செங்குத்து அதுவும் 90. அவங்க எல்லா கோணங்களும் 90 பாகையாக இருக்கு. சரி, இப்போ இந்த உச்சிகளை மாணவர்கள், இந்த உச்சிகளை இந்த சதுரத்துடன் தொடுத்து விடுவோம் பாருங்க. இது தொடுத்தால் இப்போ கற்பனை செய்யுங்க, சதுரத்துக்கு மேலே எத்தனை முகங்கள் வரும்? 4. சரியா? சதுரத்துக்கு மேலே முகங்கள் 4. சதுரத்துக்கு எத்தனை முகங்கள்? ஏன்னா 4. ஆகவே நாங்கள் இதுக்கு சொல்கிற பேர் எண்முகி சதுர இருக்கும்பா. சரி, மனவில் ஒரு சிறிய விடயம். இதுக்கு முன்னே நாங்கள் இதோட முதல்ல PCl3 முக்கோணம் இருக்கும்போம் சொன்னோமே, அதே இடத்துல நான் மூலக்கூறுகளையும் எழுதி கொள்ளுங்கப்பா. SOFO IO2 F3 SnO3F2 எல்லாம் எழுதி கொள்ளுங்க. PCl5 அதே இடத்துல SOFO IO2 F3 SnO3F2 வரைஞ்சி பாருங்க. இதெல்லாம் முக்கோண இருக்கும்பக வடிவங்கள். இதுக்கு முதல் நான் சொன்னது. ரைட், இதுக்கு வாங்க. இப்போ சொல்ல மாணவர்கள், இந்த கலப்புக்கு என்னென்ன வடிவம் வரலாம்? அதாவது இலத்திரன் சோடிகளின் கேத்திர கணிதம், மூலக்கூறின் கேத்திர கணிதம். 2 வசனம் இருக்கு மாணவர்களே. இலத்திரன் சோடிகளின் கேத்திர கணிதம் எண்முகி. இந்த இலத்திரன் சோடி கேத்திர கணிதம், அதாவது ஒபிட்டல்களின் பரம்பல் எண்முகி வரத்தக்கதாக என்னென்ன மூலக்கூறின் கேத்திர கணிதம் வரலாம், மூலக்கூற்று வடிவங்கள் வரலாம். ரைட், ஒன்று SnFO ICl4- BrFO-. இதெல்லாம் மாணவர்களே சதுரத்தளம்.
சதுரத்தளம் இது போல சதுரத்தளம் பாருங்க செனன் மீது இவ்வாறு சதுரம் செனன் F4 சதுரம் 2 சோடிகளும் இருக்கும்பமா இவ்வாறு வரும். ICl4 மைனஸ் இது சதுரத்தளம். அயடின் 7ஆம் கூட்டம் பிணைப்புல 4 போனா 3 எஞ்சும் மைனஸா இன்னும் ஒரு இலத்திரன் வரும். சதுரத்தளம் BRF இதெல்லாம் சதுரத்தள வடிவம். எனவே இலத்திரன் சோடிகளின் கேத்திர கணிதம் பாருங்க பிணைப்பு சோடி தனிச்சோடி. அப்போ மொத்தம் இலத்திரன் சோடிகள் 6. இலத்திரன் சோடிகளின் கேத்திர கணிதம் என்ன? எண்முகி. அயனின் கேத்திர கணிதம் மூலக்கூறின் கேத்திர கணிதம் அது நான் என்ன சதுரத்தளம் ரைட். அடுத்து வரும் பாருங்க இதே போல BRF5 SNOFO இதெல்லாம் என்ன BRF5 பாருங்க BR சதுரத்தில் 4 கீழே ஒரு ஃப்ளோரின் அல்ல மேலே சொல்லும் மேலே ஃப்ளோர்னு வரைவோம். இப்போ சதுர ஒரு கும்பகம் இது சதுர இருக்கும்பகம் தானே. இது ஒரு கும்பகம் ஏன் ஒரு சோடி அப்படி எஞ்சுது சதுர கும்பகம். அப்போ மூலக்கூறு சதுர கும்பகம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் எண்முகி. இலத்திரன் சோடிகளின் பரம்பல் எண்முகி, ஒபிட்டல்களின் பரம்பல் எண்முகி, மூலக்கூறின் பரம்பல் சதுர கும்பகம். செனன் OFO மாணவர்களை இதெல்லாம் நோட்ஸை நீங்களே எழுதிக்கணும். செனன் OFO ரைட். இவ்வாறு இதுவும் மூலக்கூறு சதுர கும்பகம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் எண்முகி ரைட். அப்போ நான் சொல்ல வந்தது இந்த sp3d2 கலப்புக்கு என்னென்ன கேத்திர கணித வடிவம் வரலாம் ரைட். அடுத்து நான் வருவோம் SF6 SiF6 மைனஸ் PCl6 மைனஸ் நாங்கள் சொல்லுவோம் செனன் O2 FO. இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம் மாணவர்களே. எண்முகி வடிவம் நான் ஒரு SF6 மட்டும் வரை நீங்கள் மீதியை வரைஞ்சி பாருங்க. இது SF6 நீங்கள் வார எண்முகியாக வரையணும். எண்முகின்னா சதுர இருக்கும்பகமாக வரையணும். இதெல்லாம் சதுர இருக்கும்பக வடிவம். சரி மாணவர்களே, அப்போ நான் இந்த கலப்பை சொல்லிட்டேன். இறுதியாக உங்களுக்கு ஒரே ஒரு பகுதி அதில் ஒரு மூலக்கூறு தான் உதாரணம். இதெல்லாம் நீங்கள் தான் நோட்ஸ் எழுதிக்கணும். அப்போ நான் சொல்ல வந்த காணுங்க மையான sp3d2 கலப்பினை கொண்டிருக்க நிலை. இலத்திரன் சோடியம் கேத்திரன் ஒபிட்டல்களின் பரம்பல் எப்போதும் எண்முகி வடிவம். இவ்வகை கலப்பிற்கு காணப்படத்தக்க மூலக்கூறின் கேத்திர கணிதங்கள் அப்போ பிற நோட்ஸ் எழுத இதே போல எழுதுங்க. 1 சதுரத்தளம் எழுதி இவ்வாறு வரைங்க. உதாரணங்களை எழுதிக்கொள்ளுங்க. 2 சதுர கூம்பகம் ஒரு கூம்பகம் சதுர கூம்பகம் எழுதி உதாரணம் இது எழுதுங்க. இப்படி வேணும் வரைஞ்சி காட்டுங்க. 3 எண்முகி எழுதி அதுக்குரிய உதாரணம் எழுதுங்க. இப்படி வரைஞ்சி காட்டுங்க. சரி மாணவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், இது ஆர்கானிக் அல்ல, ஆனால் கெமிஸ்ட்ரி சிலபஸ் சிறிய ஒரு விஷயம் முடியுது மாணவர்களே. இதே நான் சொல்லிக்கிறேன். இதே நேரம் கவனம் யாரும் சொல்கிறதில்லை. 2ஆம் அலகில் மூலக்கூறு அயன்களுக்குரிய வடிவம் எல்லாம் படிச்சுட்டோம்னு யாரும் சொல்லக்கூடாது. அது படிக்கல. அதுக்கு நீங்கள் விஎஸ்சி பிஆர் கொள்கை எல்லாம் படிக்கணும் மாணவர்களே. விலங்கு இது ஒரு வகை, இது ஒரு முறை. விலங்கு கவனம். இங்கே நான் விஎஸ்சி பிஆர் வேல்யூலோட் இலத்திரன் சோடி தலைய கொள்கைலாம் என் கதைக்கே இல்லை. அக்கா யாரும் 2ஆம் அலகு முடியுது, 2ஆம் அலகு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க இல்லை. அப்படியே கிடைக்கும் 2ஆம் அலகு. இதில் 2ஆம் அலகு இங்கே எவ்வளோ படிக்கணும். கேத்திர கணித வடிவம் இவ்வளோ தானே இல்லை, ஏன்னா பல விஷயம் படிக்கணும். இது நான் அந்த கலப்பு வந்ததுக்காக கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு போகிறேன். சரியாக வழங்கிக்கொள்ளுங்க ரைட். இது ஒரு முறை. இப்படியும் நீங்கள் விடைகள் எடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு போகிறேன். அடுத்த மாணவர்களை கவனிங்க. இறுதியாக 6வது sp3d3 கலப்பு. இங்கே மொத்தம் 7 ஒபிட்டல்கள் வரும். கலப்பு ஒபிட்டல்கள் 7. ஒரு வசனம் எழுதிக்கொள்ளுங்க. இவ்வாறு விளைவாகும் 7 கலப்பு ஒபிட்டல்களம். 7 கலப்பு ஒபிட்டல்களம் அவ்வணு மீது
ஐங்கோண இருக்கும்பக ஐங்கோண இருக்கும்பக ஐங்கோண இருக்கும்பக வடிவில் பரம்பு ஐங்கோண இருக்கும்பக வடிவில் பரம்பு ஐங்கோணம் 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 தெரிந்தானே ரைட் இது ஐங்கோணம் ஐங்கோணம் அதுக்கு செங்குத்து இருக்கும்பகம் ஐங்கோணம் இருக்கும்பக வடிவில் பரம்பு இதுக்கு நீங்கள் உதாரணம் கேட்குறீங்க என்றால் IF7 Xenon OF6 இதுக்கு நீங்கள் வரைஞ்சி பாருங்க இதை நீங்கள் வரையணும் இதை வரையணும் ஐங்கோணம் இருக்கும்பகமாகத்தான் இந்த மூலக்கூறுகளை வரையணும் சரி மாணவர்களே நான் இதுக்குள்ளே ஒரு சிறிய கிடைச்ச சந்தர்ப்பத்தில் இந்த மூலக்கூறின் கேத்திர கணிதம் ஒபிட்டல்களின் பரம்பல் ஒபிட்டல்களின் அல்லது இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் மூலக்கூறின் 2 மொண்டில் இந்த கருத்துக்களை கொஞ்சம் அப்படி தட்டிக்கிட்டு போக நான் எதிர்பார்த்தேன் சரி மாணவர்களே யாரும் ஆர்கானிக்னு பார்க்குறவங்க கவலைப்படக்கூடாது என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க என்ன மன்னிக்கணும் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை இவ்வாறு சொன்னதுக்கு என்ன யாரும் பிள்ளையா நினைக்கக்கூடாது சரி மாணவர்களே இதை விட்டு 3 வகுப்பு இனி எங்களுக்கு எந்த ஒரு 2ஆம் அலகு கதைகளும் இனி வராத வண்ணம் நாங்கள் அடுத்த வகுப்புடன் முற்றும் முழுதாக ஆர்கானிக் ஆரம்பிக்கிறோம் முற்றும் முழுதாக முழுமையாக ஆர்கானிக்குள்ளே போக போகிறோம் சரி மாணவர்களே அப்போ நான் 3 வகுப்பு முடியுது எங்களோட ஆர்கானிக் 4ஆவது வகுப்பு முழுமையாக ஆர்கானிக்கில் பேசிக் ஓரளவு இது போதும் எங்களுக்கு எனவே தொடர்ந்து நாங்கள் முற்றாக ஆர்கானிக்குள்ளே போக முயற்சிப்போம் அடுத்த முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கணும் இந்த சுருக்கமாக இப்படி சொல்லிவிட நேரம் நல்ல கூட போனதுனால மாணவர்களே உங்களுக்கு இருக்குது பரீட்சையில் ஏன் தவறுவது பரீட்சையில் ஏன் தவறுவதுன்னு சொல்லி என்னுடைய ஒரு வீடியோ வெறும் ஒரு 4-5 நிமிட வீடியோ சிறிய ஒரு வீடியோ சென்ற வருடம் 20ஆம் ஆண்டு 20 ஏன் இப்போ இது 21 இன்னைக்கு சுமார் இப்போ ஒரு 10 மாதங்களுக்கு முன்னே நான் போட்டிக்கிறேன் யூடியூப்பில் இருக்குது பரீட்சையில் ஏன் தவறுவது அதை பார்த்தா உங்களுக்கு நல்ல தெளிவு வரும் இணைய மாணவர்களே தயவு செய்து நான் விளம்பரம் சொல்ல வரையில் எதிரிகளுக்கும் வழிகாட்டுங்க சொல்லிக் கொடுங்க நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் தேவையான இடத்துல ஃபைனல் எக்ஸாம் கடைசி மூச்சு அங்கே தடமாறுவீங்க சில கேள்விகளுக்கு இதா எம்சிக்கில் ஒரு பதட்டம் அதுக்கெல்லாம் இறைவன் உங்களுடன் இருப்ப நீங்கள் மற்றவனுக்கு உதவி செய்யும் போதும் எனவே இந்த விடயங்கள் தெரியாத பலர் இருக்கலாம் அவங்களுக்கு மாணவர்கள் இதுகளை சொல்லிக் கொடுங்க இந்த வாய்ப்புகளை காட்டி கொடுங்க பிரயோசனமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன போல மாணவர்களை பல கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னா பொருளாதார ரீதியில் பின்தங்கிய சில பகுதிகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இதுகளை சொல்லிக் கொடுங்க மாணவர்களே யாரும் யோசிக்காங்க எந்த காரணம் கொண்டு நான் இதை சொல்லிக் கொடுத்தா என்னோட அவன் நல்லா படிச்சிடுவான் நல்ல முன்னே போயிடுவான் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி மாணவர்களே தெரியும் நல்ல செய்யக்கூடியவங்க கோட்டாவை தாண்டிட்டாங்கன்றால் உங்களோட மாவட்டத்தால் 5 பேர் கோட்டா தாண்டினா மேலதிகமாக இன்னும் ஒரு 5 பேர் மெடிசன் போவாங்க அதான் உண்மை ஒரு பெட்டிக்குலோ நாங்கள் ட்ரிங்கோ எடுங்களேன் ட்ரிங்கோட கோட்டா 22ன்னு சொன்னால் கோட்டா தாண்டி ஒரு 5 பேர் போனால் அப்போ என்ன விளங்குது 27ஆம் நபருக்கு மெடிசன் கிடைக்க போதும் எனவே நல்ல செய்யக்கூடியவங்களுக்கு வழியை காட்டுங்க அவங்க இன்னும் நல்ல செய்து மேலே போட்டோம் பின்னால் இன்னொரு கூட்டம் இழுபட்டு போயிடும் இதே போல் வேறு அது அந்த கோட்டான்றது உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் இனி சயின்ஸில் அந்த பிரச்சனை வராது இன்னும் எவ்வளோ உங்களோட மாவட்டத்தால் என்ன பின்ன கீழில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போயிடுவாங்க எனவே சகலருக்கும் உதவி செய்ய மாணவர்களை அந்த உள்ளத்தை உங்களை வளர்த்துக்கொள்ளுங்க மற்றவங்களுக்கு பொறாமப்படுறதல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் தேவையான இடத்துல உதவி செய்வான் இது பற்றி ஒரு தெளிவான வீடியோ தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் பரீட்சையிலேன் தவறுவதுன்ற ஒரு வீடியோ வெறும் ஒரு 5 நிமிடம் தயவு செய்து பாருங்கள் பிரயோசனமாக இருக்குது சரி மாணவர்கள் நாங்கள் 4வது வகுப்பில் சந்திப்போம் அதாவது முழுமையான ஆர்கானிக்கில் சந்திக்க முயற்சிப்போம் நல்ல மாணவர்களை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்